கெமிஸ்ட்ரி லேபில் ரசாயன கலவைகளோடு ஜாலியாக அல்லாடி கொண்டிருந்த போது அர்ச்சனா யாருமா என்று சத்தம் போட்டு கேட்டபடி ஒரு பியூன் வர சோதனை குழாயில் சொட்டு சொட்டாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை பிப்பட்டால் ஊற்றி கொண்டிருந்த அர்ச்சனா திரும்பி பார்த்தாள். சோதனை குழாயையும் பிப்பட்டையும் அதன் ஸ்டாண்டில் வைத்துவிட்டு அவளை நோக்கி சென்றாள். நான் தான் அர்ச்சனா, என்ன விஷயம்? உங்களுக்கு போன் வந்திருக்கான், உங்க ப்ரொஃபசர் ரூமுக்கு போங்க. அர்ச்சனா வியப்போடு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசரின் அறை நோக்கி நடந்தாள். ஃபர்ஸ்ட் இயர் அர்ச்சனா, நீதானா? எஸ் மேடம், பேசு. அர்ச்சனா போனை எடுத்தாள். யார் பேசுறது? ஹலோ, நாங்க லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்க அப்பாவை எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. கடவுளே, அவருக்கு என்ன? ஹார்ட் அட்டாக். ஆனா காப்பாத்திட்டோம். அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. அவர் தான் உன் நம்பர் கொடுத்து உடனே உன்னை வர சொல்லி போன் பண்ண சொன்னாரு. நான் வந்துடுறேன், அவரை நல்லா பாத்துக்கங்க. அர்ச்சனா போனை வைத்துவிட்டு ப்ரொஃபசரிடம் விஷயத்தை சொல்லி அனுமதி பெற்றுக்கொண்டு அவசரமாய் கிளம்பினாள். ஒரு ஆட்டோ பிடித்து ஆஸ்பத்திரிக்கு விரைந்தாள். மருந்து நெடிகளை கடந்து ஐசியூவிற்குள் நுழைந்தாள். ஒரே நிமிடத்தில் ஆளே மாறி போயிருந்த அப்பாவை அழுகையும் அதிர்ச்சியுமாக பார்த்தாள். அழாதடா, இப்படி உட்காரு. அப்பா அவளை சமாதானப்படுத்தி அருகில் உட்கார வைத்துக் கொண்டார். திடீர்னு என்னாச்சுப்பா? மனுஷ உடம்புன்னா அப்படித்தாம்மா. எந்த நேரம் என்ன ஆகும்னு, எந்த வியாதி வந்து தாக்கும்னு யாரால சொல்ல முடியும்? இப்ப எப்படிப்பா இருக்கு? எதனால இப்படியா? இது ஃபர்ஸ்ட் ஸ்லிப் தான். விழுந்து எழுந்துட்டேன், நீ பயப்படாத. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்ப்பா. அர்ச்சனா எழுந்து டாக்டரின் அறை நோக்கி செல்ல அப்பாவின் முகம் கவலையில் சூழ்ந்தது. இன்னொரு சுருக்கென்று ஒரு வலி. நேரமாக ஆக வியர்வை அதிகமாக அவருக்கே பயமாகி வரும் வழியிலேயே டாக்டர் ஒருவரை பார்க்க அந்த டாக்டர் தான் இது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி உடனே முதலுதவி செய்து வேறு ஒரு நர்சிங் ஹோமுக்கு அனுப்பி வைத்தார். நல்ல நேரம் கொஞ்சம் இருந்ததால் இந்த முறை பிழைத்து விட்டார். இது முதல் அட்டாக். யார் யாரோ ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனதாக கேள்விப்படும் போதெல்லாம் ஏற்படாத பயம் இப்போது ஏற்பட்டது. தானும் அதற்கு பலியாகி விடுவோம் என்று அப்போது தோன்றவில்லை. ஆனால் முதல் அட்டாக் தனக்கே வந்த பிறகு பயம் தொண்டையை அடைத்தது. அதைவிட தன்னந்தனியாய் பெண்ணை தவிக்க விட்டுவிட்டு போய்விடுவோமோ என்ற கவலை அதிகமாக ஏற்பட்டது. அடுத்த அட்டாக் வருவதற்குள் அர்ச்சனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து விட்டால் அதன் பிறகு நிம்மதியாய் செத்து போகலாம் என்று தோன்றியது. டிஸ்சார்ஜ் பண்ணி அப்பாவை வீட்டுக்கு அழைத்து வந்தாயிற்று. இன்னைக்கு என்ன? என் சமையல் தான்ப்பா. ஏம்மா? இந்த சமையல்காரி சரியில்லைப்பா, அடிக்கடி லீவ் போடுறா. இவளை நிறுத்திட்டு வேற ஆள் பார்க்க வேண்டியதுதான். நீ சமையலுக்கு ஆளை பாரு, நான் உனக்கு தாலி கட்ட ஒரு ஆளை பாக்குறேன். அப்பா சிரித்தபடி சொல்ல அர்ச்சனா திகைப்போடு அவரை பார்த்தாள். என்ன சொல்றீங்க நீங்க? அடுத்த அட்டாக் வரதுக்குள்ள ஒன்னையும் ஒருத்தங்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் சாவு வந்தாலும் கவலை இல்ல பாரு. அடுத்த அட்டாக்குங்கிறது உடனே வந்துரும்னு யார் சொன்னா? 15-20 வருஷம் கழிச்சு கூட வரலாம். இல்ல உடம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா வராமையே கூட இருக்கலாம். வந்துருமோன்னு இப்படி நீங்க கவலைப்படுறதுனால ஆபத்துல கொண்டு விட்டுடும். ரிலாக்ஸ்டா இருங்கப்பா, டென்ஷனே கூடாது. உங்களுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் டயட் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது பிரகாரம் நானே உங்களுக்கு சமைக்க போறேன். தினமும் வாக் போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நானும் கூட வரேன். தினமும் நாம மார்னிங் வாக் போறோம், சரியா? தேவையில்லாத பயம் பதட்டம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சியர்ஃபுல்லா இருங்க. என் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீங்க தான் நடத்தி வைக்க போறீங்க. ஆனா இப்போ இல்ல, இன்னும் 7-8 வருஷம் கழிச்சு. அப்பா இல்லை என்பது போல தலையசைத்தார். சாரி மை டியர் அர்ச்சனா, நீ கல்யாணத்துக்கு தயாராகத்தான் வேணும். சாவுக்கெல்லாம் நான் பயப்படல. ஆனா எனக்கு அப்புறம் நீ இந்த உலகத்துல தனியா லோல் படக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். ப்ளீஸ்பா, நான் சொல்றத நீ கேளு. நீ மாட்டேன்னு சொன்னா என் டென்ஷன் அதிகமாகி அடுத்த அட்டாக் இன்னும் 1/2 மணிலே வந்தாலும் வந்துடும். ஆனா ஒருவேளை உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ ஏற்படுற நிம்மதியில நீ சொல்றாப்புல அடுத்த அட்டாக் 15 வருஷத்துக்கு கூட தள்ளி போகலாம். நீ எதை விரும்புறம்மா? நான் உடனே சாகிறதையா, இல்ல இன்னும் 15-20 வருஷம் வாழ்றதையா? அர்ச்சனா ஸ்தம்பித்து போனாள். அப்பா சீரியஸாகத்தான் பேசுகிறார் என்பது புரிய மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் மலைத்து போய் அமர்ந்திருந்தாள். சொன்னது போலவே அப்பா அவளுக்கு தீவிரமாக வரம் தேட ஆரம்பித்து விட்டார். அட்லீஸ்ட் நான் என் படிப்பையாவது முடிச்சிடுறேன்ப்பா, கெஞ்சினாள். தாராளமா படி. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க கூடாதுன்னு யார் சொன்னாங்க? போற இடத்துல அதுக்கு அனுமதிக்க வேணாமா? இங்க இருந்து போனாதானே? என்னப்பா சொல்றீங்க? இங்கே இருக்கிற மாப்பிள்ளையாதான் பார்க்க போறேன். ஏமா ஒத்துப்பான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க? பிக்கல் பிடுங்கல் இல்லாத ஒரு ஆள் கிடைக்காமலா போயிடுவான்? வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா என் பிசினஸ்க்கு ஒரு ஆளாச்சு இல்ல? அப்பா சொல்ல ஒரு விதத்தில் அர்ச்சனா சந்தோஷப்பட்டாள். அப்படி ஒரு ஆள் லேசில் கிடைப்பான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இல்லை.
கிடைக்கும் வரை பிரச்சனையும் இல்லை என்று நினைத்தாள். ஆனால் அப்பாவின் நல்ல காலமா அல்லது அவளது போதாத காலமா ஏதோ ஒன்று அப்படி ஒரு ஆளை அவர் முன் கொண்டு வந்து நிறுத்தியது. ஜெகதீஷ் அப்பாவின் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 1 வருடம்தான் ஆகியிருந்தது. நல்ல நிறம், நல்ல உயரம், இதழோரம் எப்போதும் ஒரு புன்னகை என்று யாரையும் சட்டென்று கவர்ந்துவிடும் பர்சனாலிட்டி. எதையும் சட்டென்று புரிந்து கொள்ளும் கற்பனை இருந்ததால் ஒரே வருடத்தில் அவன் அப்பாவுக்கு PA வானான். துருதுருவென்றிருந்த அவனைத்தான் அப்பா அவளுக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தார். ஜெகதீஷுக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தாம்மா. அவரும் டெல்லியில வேலை பார்க்கறாராம். அவன்கிட்ட கேட்டேன், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுல அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னுட்டான். எனக்கு இப்படி ஒரு பிராப்தம் இருக்குன்னு நான் கனவு கூட கண்டதில்ல சார்னு அழுதுட்டான். ரொம்ப நல்ல பையன், பார்க்கவும் லட்சணமா இருப்பான். சினிமால நடிக்கிற ஆசை மட்டும் இருக்கான். ஆள் நல்லா இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்களும் அவனை ரேக்கி விட்டுருக்காங்க. ஆனா நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், என் மாப்பிள்ளை ஆகணும்னா நீ அந்த ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும்னு. கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்டு என் பொண்ணுக்கு நல்ல புருஷனா மட்டும் இருந்தா போதும்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். சரின்னுட்டான். அர்ச்சனா பதிலே சொல்லவில்லை. உனக்கு அதனை பார்க்கணும்னு ஆசை இருக்குமே, அதனால வர சண்டே வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறேன். அர்ச்சனா வெறுப்பை வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமல் மௌனமாய் எழுந்து போனாள். அப்பா அதை சட்டையே செய்யவில்லை. ஞாயிற்றுக்கிழமை சரியாக 4 மணிக்கு தனது ஸ்கூட்டரில் வந்து இறங்கிய ஜெகதீஷை அப்பா வரவேற்று உள்ளே அழைத்து வந்தார். ஜெகதீஷ் வீட்டை விழியகல பார்த்தான். வீடு ரொம்ப அழகா இருக்கு சார் என்று சிலாகித்தான். என் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு என்றவர் மாடிப்பக்கம் திரும்பி, அம்மாடி அர்ச்சனா வாம்மா கொஞ்சம் என்று குரல் கொடுத்தார். அர்ச்சனா கலைந்த தலையோடு மிக சாதாரண உடையோடு முகம் நிறைய கோபத்தோடு கீழே இறங்கி வந்து குனிந்த தலை நிமிராது அப்பாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். என்ன அர்ச்சனா இது, மறந்துட்டியா? இன்னைக்கு ஜெகதீஷ் வரப்போறான்னு சொன்னனே. ஞாபகம் இல்லப்பா, சாரி. அப்பாவுக்கு நன்றாக புரிந்தது. அவள் வேண்டும் என்றேதான் அப்படி வந்திருக்கிறாள் என்று. ஒரு நிமிஷம் ஜெகதீஷ், பேசிட்டுருங்க, ஒரு முக்கியமான போன் பண்ணிட்டு வந்துடுறேன். அவர் எழுந்து போக ஜெகதீஷ் புன்னகையோடு அவளை பார்த்தான். உங்க அப்பா எல்லாம் சொன்னாரு, உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? அதையும் சொன்னாரு. நான் கூட கேட்டேன், ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க உங்க பொண்ணன்னு. ஆனா அவர் அசைஞ்சு கொடுத்தாதானே. அவன் பேச ஆரம்பித்த பிறகுதான் அவள் நிமிர்ந்து முதல் முறையாக அவனை பார்த்தாள். பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு சினிமா ஹீரோ போல நிறமும் உயரும் அழகுமாய் இப்படி ஒரு அழகான ஆனா? அவள் வியந்தாள். உங்க அப்பா பயப்படுறதும் உன் கல்யாணத்தை நடத்திடணும்னு துடிக்கிறதும் உன் மேல இருக்கிற பாசத்தினால தாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா 2 பேரையும் இழந்து சின்ன வயசுல நானும் அண்ணனும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பார்த்துதான் சொல்றேன். அப்பா உனக்கு நல்லதைத்தான் செய்வாரு. உனக்கு என்ன பிடிச்சிட்டா பரவாயில்ல, பிடிச்ச வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு நல்லது. இது அதே நேரம் ஒரு வேளை ஏன் அதிர்ஷ்டம், உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என்னால உனக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். அவன் நிறுத்த அவள் நிமிர்ந்து பார்த்தாள். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தொடர்ந்து படிக்கலாம். படிப்பு முடியற வரைக்கும் குழந்தை அது இதுன்னு தொந்தரவும் உனக்கு கொடுக்க மாட்டேன். எப்போ குடுத்தனம் நடத்தலான்னு உனக்கு தோணுதோ அப்போ நாம நம்ம தாம்பத்தியத்தை ஆரம்பிப்போம், சரியா? அர்ச்சனா பிரமித்தாள். அவளுக்கு அது நல்ல ஆலோசனையாக தோன்றியது. என்னம்மா, நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை எப்படி, பிடிச்சிருக்குதா? அப்பா உள்ளிருந்து வந்தபடி கேட்க அர்ச்சனா வெட்கத்தோடு சிரித்தாள். அப்பாவின் முகம் மலர்ந்தது. ஜெகதீஷின் கரம் பற்றி குலுக்கினார். ஐயரை பார்த்து நல்ல நாள் குறிச்சு உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் 10 நாள்ல கல்யாணத்துக்கும் நாள் பார்த்துடுறேன். அப்புறம் ஜெகதீஷ், ஆபீஸ்ல இந்த விஷயத்த உடனே சொல்ல வேண்டாம், பத்திரிக்கை கொடுக்கும்போது சொல்லிக்கலாம். ஓகே சார். நீ உங்க அண்ணனுக்கு டெலிபோன் பண்ணி பேசு, விஷயத்த சொல்லி அடுத்த வாரம் அவங்கள வர சொல்லு. சரி சார். ஜெகதீஷ் மனம் நிறைய மகிழ்ச்சியோடு கிளம்பினான். அதிர்ஷ்டம் என்பது இதுதான். ஒரே ஒரு சின்ன காற்று கண்மூடி கண் தீரக்கும் நேரத்துக்குள் கோபுர உச்சியில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறது. அப்பாவும் அம்மாவும் போன பிறகு உறவினர்களிடமும் அவனும் அண்ணாவும் பாட்ட பாடு கொஞ்ச லஞ்சம் இல்லை. அண்ணாவுக்கு ஒரு வேலை கிடைத்த பிறகுதான் நிலைமை கொஞ்சம் சீராகியது. ஜெகதீஷ் தன் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அரை வயிற்று சோற்றிலேயே ஆள் மட்டும் திகுதிகுவென்று வளர்ந்து விட்டான். உன் அழகுக்கும் நிறத்துக்கும் உயரத்துக்கும் எங்கேயோ இருக்க வேண்டியவன்டா நீ என்று நண்பர்கள் அடிக்கடி சொல்வார்கள். சினிமால நடிக்க ட்ரை பண்ணி பாருண்டா ஜெகதீஷ். இன்னும் சிலர் தூண்டிவிட அவனுக்குள் அந்த ஆசை மெல்ல துளிர்விட்டு வளர்ந்தது. படிப்பு முடிந்ததும் வேலை தேடுவதற்கு பதிலாக சினிமா கம்பெனிகளின் படிகளில் ஏறி இறங்கினான். சினிமா சான்ஸா போயா, இங்க இருக்கிறவங்க நிலையே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. இப்படி சிலர் அழுத்து கொண்டார்கள். இந்த பாரு தம்பி, இப்பெல்லாம் இண்டஸ்ட்ரியில நுழையிறது ரொம்ப கஷ்டம். வெறும் பர்சனாலிட்டி மட்டும் போதாது. இது வாரிசு நடிகர்களின் காலம். உனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருந்தா வா, இல்ல பணக்காரனா வா.
நீயே படம் எடு, அதுல நீயே நடி, படம் சக்சஸ் ஆனா நீ தான் சூப்பர் ஸ்டார். இப்படி சிலர் நையாண்டி கலந்து உபதேசித்தார்கள். டயலாக் எல்லாம் கொடுக்க முடியாது, கூட்டத்துக்கு ஆள் வேண்டி இருந்தா கூப்பிட்டு அனுப்புறோம், கூட்டத்துல ஒருத்தனா நிக்கலாம், சம்மதம்னா பேரும் விலாசமும் கொடுத்துட்டு போ. மொத்தத்தில் அவன் அழகா இருந்ததாலேயே அவசரமாக விரட்டியடிக்கப்பட்டான் என்று கூட சொல்லலாம். அவனுக்கு 2 விஷயங்கள் புரிந்தது. சினிமாவில் நுழைய இன்றைய காலகட்டத்தில் 2 விஷயங்கள் கண்டிப்பாக வேண்டும். ஒன்று, ஏதாவது ஒரு பிரபலத்தின் வாரிசாக இருக்க வேண்டியது, அல்லது பணக்காரனாக இருக்க வேண்டியது, அல்லது குறைந்தபட்சம் சினிமா பிரபலங்களின் நெருங்கிய நண்பராகவாது இருக்க வேண்டும். இது மூன்றும் இல்லாவிட்டால் சினிமாவில் நுழைவது சிரமம். மனிதர்களில் 2 வகை உண்டு. ஒரு வகை தன்னால் முடியுமா என்று பயந்து முயற்சியை கைவிட்டு விடுபவர். சிரமம் என்று தெரிந்து விட்டதாலேயே அதை ஒரு கை பார்த்து விடுவது என்ற வெறியோடு முயற்சிப்பவர்கள் இன்னொரு வகை. ஜெகதீஷ் அந்த வகைதான். கோட்டை கதவு திறக்கவில்லை எனில் மதில் சுவரை தாண்டிச் செல் என்ற அறிவுரை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். தாண்டி செல்ல பணம் என்னும் ஏணி முதலில் வேண்டும். எப்படி பணம் சம்பாதிப்பது என்று யோசித்தவனுக்கு உடனடியாக ஒரு வழியும் புலப்படவில்லை. வயிற்று பிழைப்புக்கு முதலில் ஒரு உத்தியோகம் தேடிக்கொள் என்று உள்ளே ஒரு குரல் இடித்து காட்டியது. தெரிந்தவர் ஒருவர் மூலம் கோவையில் இந்த வேலை கிடைத்தது. தனி மனிதனுக்கு எந்த ஊராக இருந்தால் என்ன, போகிற இடமெல்லாம் சொந்த ஊர்தான். கோவை சீக்கிரமே பழகிவிட்டது. வேலையில் சேர்ந்த முதல் 2 மாதம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. மனம் சினிமாவையே நினைத்து கொண்டிருக்க வேலையில் நிறைய தப்பு வந்தது. கிடைத்த வேலையை நழுவவிடக் கூடாது என்று புத்தி இழைத்துரைக்க மிகுந்த சிரமப்பட்டு தற்காலிகமாக சினிமா நினைவை ஓரம் கட்டிவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினான். அலுவலகத்தில் மெல்ல மெல்ல முன்னேறினான். MD லோகநாதனின் செக்ரட்டரி ஆகும் போது சந்தோஷப்பட்டான். ஆனால் அப்போது கூட அவர் மாப்பிள்ளையாகவே தான் ஆகப் போகிறோம் என்று அவன் நினைத்ததில்லை. வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் உள்ள ஒரு பனியன் கம்பெனி, தவிர 70-80 லட்சம் மதிப்புள்ள ஒரு பங்களா மற்றும் பல சொத்துக்கள் அனைத்திற்கும் அவன் உரிமையாளன் ஆகப் போகிறான். அடே அப்பா என்றிருந்தது. இரவு முழுக்க தூங்க விடாமல் மனம் அலைப்பாய்ந்தது. கட்டி போட்டிருந்த சினிமா ஆசையும் கதாநாயக கனவும் கட்டவிழ்த்து கொண்டு எட்டி பார்த்து சிரித்தது. கூடவே லோகநாதன் கண்டிப்பாக சொன்னவைகளும் நினைவுக்கு வந்தது. சினிமா ஆசையெல்லாம் சுத்தமா நீ விட்டுடணும் ஜெகதீஷ், விடுறதா இருந்தாதான் கல்யாணம். விட்டுடுறேன் சார் என்று வாய் சொன்ன அளவுக்கு மனசு சொல்லவில்லை. தற்காலிகமாக என்று மனதுக்குள் கூட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிக் கொண்டான். அது ரத்தத்தில் ஊறிய ஆசை. அதை விடுவது அவ்வளவு எளிதல்ல. அந்த ஆசை ஈடேற அவனுக்கு பணம் தேவை. இந்த திருமணம் அவனை பணக்காரனாக்க போகிறது. சினிமா கனவுக்கு இது ஒரு ஏணி. இந்த ஏணி மூலம் அவன் நினைத்த இடத்தை அவன் அடைந்து விடலாம். அவன் நிறைய கணக்கு போட்டான். எதுவுமே எடுத்த எடுப்பில் செய்து விட முடியாது. கொஞ்ச நாள் ஆற போட்டுவிட்டு நல்லதொரு சந்தர்ப்பம் வரும்போது காரியங்களை துவக்க வேண்டும். முதலில் எதிர்ப்பு வரும், அவற்றை சமாளிக்க வேண்டும். அந்த எந்த எதிர்ப்பும் வெற்றி அடையும் வரைதான். அதன் பின் அவர்களே அவன் புகழில் குளிர் காய்வார்கள். ஜெகதீஷ் தன் அதிர்ஷ்டத்தை மெச்சிக்கொண்டான். மீண்டும் கனவு காண ஆரம்பித்தான். இன்னும் கொஞ்ச நாள் தான், மிஞ்சி போனால் 6 மாசம். அதன் பிறகு அவன் ஒரு திரைப்படம் எடுப்பான். அதில் அவன்தான் கதாநாயகன். படம் 4 சென்டர்களிலும் வசூலை வாரி கொட்டும். அவன் கால் ஷீட்டுக்கான ரூபாயோடு அத்தனை ப்ரொடியூசர்களும் கியூவில் காத்திருப்பார்கள். தமிழ் திரையுலகத்தின் முடிசூடா மன்னனாக இருப்பான் அவன். பெண்கள் இவனை நினைத்து ஏங்கி பெருமூச்சு விடுவார்கள். கல்லூரி பெண்கள் இவன் போகுமிடமெல்லாம் துரத்தி வந்து மொய்த்துக் கொள்வார்கள். விருதுகள் இவன் வீட்டு அலமாரிகளில் வைக்க இடமின்றி நிறையும். மாநில விருது, மத்திய விருது என்று அத்தனை விருதுகளையும் வாங்கி குவிப்பான். மொத்தத்தில் சிவாஜி, கமலுக்கு பிறகு இவன்தான் என்று உலகம் சொல்லும். நினைக்க நினைக்க ஆஹா என்றிருந்தது. ஜெகதீஷ் சந்தோஷமாய் தூங்கினான். உன் தங்கைக்கு கல்யாணமா? உங்க அப்பா நிச்சய பத்திரிகை அனுப்பியிருக்கான் பாரு. முகத்தின் மேல் எரியப்பட்ட அழைப்பிதழை எடுத்து பார்த்த அனுப்பமா அதையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன இழிச்சவாயன்னு நினைச்சிட்டானா உங்க அப்பன்? வீட்டோட மாப்பிள்ளையா உன் தங்கச்சி புருஷன்? எதுக்குன்னு எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட கேட்டா. இந்த பாரு, அப்ப நம்ம அவளும் சேர்ந்து என்னை ஏமாத்திடலான்னு மட்டும் திட்டம் போடாதீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி சத்தம் போடுறீங்க? வீட்டோட மாப்பிள்ளைங்கிற பேர்ல அவன் அத்தனை சொத்தையும் வாரி வளைச்சு போட்டுப்பான். நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா அப்படிலாம் ஒண்ணும் உங்களை ஓரவஞ்சனை செய்ய மாட்டாரு. அப்புறம் எதுக்குடி வீட்டோட மாப்பிள்ள? வீட்டோட இருக்க சொல்லி உங்களையும் தான் கேட்டாரு. நீங்க தானே முடியாதுன்னீங்க. முதுகெலும் இல்லாத பேடி பயதாண்டி வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பான். அப்புறம் எதுக்கு கத்துறீங்க? நான் கத்துறது அதுக்கு இல்ல. எந்த பேடி பைய வேணா வீட்டோட இருந்துட்டு போட்டோம். ஆனா தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட சொல்லி கண்டிஷனா சொல்லிடு.
இல்லாட்டி தங்கச்சி கல்யாணம் ஆன கையோட அக்கா வாழா வெட்டியா போய் அங்கே இருந்துக்க வேண்டியதுதான். அனு பீதியோடு அவனை பார்த்தாள். புருஷன் கிருஷ்ணராஜ் கொஞ்சம் பணத்தாசை கொண்டவன் தான் என்பது அவளுக்கு கல்யாணமான முதல் ராத்திரியே தெரிந்த விஷயம்தான். என்றாலும் அந்த ஆசையால் இதுவரை அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. அப்பா ஒன்றும் அவளை சாதாரண ஆளுக்கு கல்யாணம் செய்து வைத்து விடவில்லை. கிருஷ்ணராஜ் MBA படித்தவன், திருப்பூரில் சொந்த வீடு, பனியன் ஃபேக்டரி, கோவையில் ஒரு ரெடிமேட் துணிக்கடை, ஆங்காங்கு வாங்கி போட்டிருக்கும் காலி மனைகள் என்று காசுக்கும் சொத்துக்கும் கணக்கே இல்லை. இருப்பினும் சும்மா கிடக்கும் சொத்து, அலையும் புத்தியை என்னவென்று சொல்ல? இது தவறென்று வாயை திறக்கும் உரிமை அவளுக்கு இல்லை. கிருஷ்ணராஜுக்கு முன்கோபம் அதிகம். சமயத்தில் பெற்றவர்களையே கூட எடுத்தறிந்து பேசும் சுபாவம் உள்ளவன். தவிர பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த வீட்டில் நிறைய நியதிகள் இருந்தது. கிட்டத்தட்ட பெண்ணை அடிமையாக்கும் நியதிகள். அதிலிருந்து இம்மி அளவு அவள் பிசகி நடந்தாலும் அந்த வீடு அவளை குப்பையில் தள்ளக்கூட தயங்காது. பிறந்த வீட்டில் அப்பா அவளுக்கு சர்வ சுதந்திரமும் அளித்திருந்தார். தாயில்லா குறை தெரியாமல் வளர்த்திருந்தார். ஆனாலும் கூட புகுந்த வீடு அவள் சின்ன ஒரு தவறு செய்து விட்டால் கூட, தாய் இருந்து வளர்த்திருந்தா இப்படி செய்வியா, தகப்பம் வளர்த்த பொன் தாந்தோணிங்கிறது சரிதான் என்று சுருக்கென்று குத்தி சொல்வார்கள். சாப்பாட்டுக்கோ துணிமணிகளுக்கோ மற்ற வசதிகளுக்கோ பஞ்சமில்லை என்றாலும் அவளை பொறுத்தவரை அந்த வீடு தங்க கூண்டுதான், ஜரிகை சிறைதான். இதிலிருந்து தப்பவும் முடியாது, தப்பி சென்றாலும் மரியாதை இருக்காது என்பது நிச்சயமாக பிரிந்த பின் அந்த வாழ்க்கைக்கு தன்னை பழக்கிக் கொள்வதுதான் சரி என்று நினைத்தாள் அவள். மெல்ல மெல்ல அதற்கு பழகியும் விட்டாள். உள்ளுக்குள் இருந்த சுயமரியாதை, உரிமை உணர்வு, சுதந்திர போக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியேற்றினாள். அழைத்த குரலுக்கு வாய் பொத்தி முதுகு வளைத்து ஓடும் பெண் புழுவாய் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டாள். ஏண்டி, நான் பாட்டு கத்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிருஷ்ணராஜ் மறுபடியும் குரலை உயர்த்தினான். எனக்கு ஒன்னும் புரியலிங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்யறேன். சொல்லுங்க, அப்பாட்ட நான் போய் என்ன கேட்கணும்? பாதி சொத்தா? கேட்டுடுறேன். நீயா கேட்கணும். என் பேரை இதுல இழுத்துடக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. கல்யாணத்துக்கு முந்தையே பேசிடு. உங்க அப்பா எதுவுமே பிடி கொடுத்து பேசலன்னா கல்யாணத்துக்கு இருக்க மாட்டோம்னு சொல்லி மிரட்டு. அப்பா கிட்ட இப்படியா மட்டும் மரியாதை இல்லாம பேசுவாங்கன்னு நான் உன்னை திட்டுவேன். ஆனா நீ என்ன அடக்குற மாதிரி நடிக்கணும். ஏதாவது சொதப்ன நீ அங்கேயே இருந்துக்க வேண்டியதுதான். அனுபமா தலையாட்டினாள். அப்பாவை நினைத்து தனிமையில் அழுதாள். அவரிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டாள். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்பாகவே அவர்கள் திருப்பூரில் இருந்து கோவைக்கு வந்தார்கள். மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு கிருஷ்ணராஜ் தங்கள் கடைக்கு கிளம்பி விட்டான். அர்ச்சனா தோழிகளுக்கு பத்திரிகை கொடுக்க போயிருந்தாள். அப்பா பேத்தியை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்க அனு தயங்கியபடி அவரை பார்த்தாள். படிச்சிட்டு இருந்தவளுக்கு என்னப்பா இப்படி திடீர்னு கல்யாணம் பண்றீங்க? பயமா இருக்குமா? அவளையும் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டா நிம்மதின்னு தோணுச்சு, அதான். அந்த பையன் நல்ல மாதிரி தானே? நல்லா விசாரிச்சிங்களா? 1 வருஷமா எனக்கு பிஏவா இருக்கான். பவ்யமான பையன், வீட்டோட இருக்கவும் சம்மதிச்சிட்டான். அப்புறம் என்ன? அது இல்லப்பா, வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளைய உலகம் மதிக்குமா? அவன் வேற எந்த நோக்கத்திலேயாவது இதுக்கு சம்மதிச்சிருந்தா கஷ்டம் அர்ச்சனாக்கு தானே. அதெல்லாம் ஒரு பயம் இல்லம்மா. அந்த பையனுக்கும் யாரும் இல்ல. ஒரே ஒரு அண்ணனும் டெல்லியில இருக்கிறான். அதான் வீட்டோட இருக்க ஓகேன்னுட்டான். ஊருக்கு என்ன தாய்க்கிறது கிடக்குது? அதுக்கு நாக்கியது நரம்பியது. நமக்கு ஒண்ணுன்னா அதுவா வந்து நிக்க போகுது. ஓம் புருஷனையும் தான் நான் கேட்டேன் இங்க இருக்க சொல்லி, மாட்டேன்னு இல்லைன்னு சொல்லிட்டான். ஊர் பேச்சுக்கு பயந்து 2 பொண்ணுங்களையும் வெளியே அனுப்பிட்ட தனிமையிலேயே நான் செத்துருவேன்னு தோணுச்சு. அதான் வீட்டோட இவனாவது இருக்கட்டுமேன்னு கேட்டேன். அனு அப்பாவை இரக்கத்தோடு பார்த்தாள். உங்க உடம்பு ஏன்பா இப்படி இழைச்சு போச்சு? அதெல்லாம் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். நீ தான் எதையோன்னு முழுங்குறாப்புல மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்கிற. மாமியார் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது குறை சொல்றாங்களா? குறையெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆனா என்னம்மா? அவர் கேட்கும் போது கிருஷ்ணராஜ் உள்ளே வந்தான். என்ன மாமா, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில நான் வந்துட்டேனா? அதெல்லாம் இல்லப்பா, நீ உட்காரு. எம்மாடி, போய் மாப்பிள்ள சாப்பிட டேபிள ரெடி பண்ணுமா. அனு எழுந்து உள்ளே போக முயல கிருஷ்ணராஜ் அவளை முறைத்தான். ஆரம்பி என்பது போல் பார்த்தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள, சாப்பிட்டு வாங்க. நான் என் பேத்தியோட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். லோகநாதன் எழுந்து செல்ல அனு நான் என்ன செய்யட்டும் என்பது போல் புருஷனை பார்த்தாள். சாப்பாட்டுக்கு பிறகு சிட்டவுட்டில் அமர்ந்திருந்த மாமனாருக்கு எதிரில் வந்து அமர்ந்தான். அனு வேண்டுமென்றே மெதுவாக சாப்பிட்டாள். திடீர்னு அர்ச்சனாக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். உங்க யார்கிட்டையும் கலந்து கூட பேசல. அதனால நீங்க என்ன முதல்ல மன்னிக்கணும் மாப்ள. ஐயோ, இது என்ன மாமா, இதுல என்ன தப்பு இருக்குன்னு மன்னிப்பு கேக்குறீங்க? கல்யாணம் ஆன கையோட இன்னொரு வேலையும் செய்ய போறேன் மாப்ள. என்ன மாமா? இருக்கிற சொத்தெல்லாம் 2ஆ பிரிச்சிடலான்னு இருக்கேன்.
கிருஷ்ணராஜ் உள்ளே திகைப்பும் வெளியில் பதட்டமாய் அவரை பார்த்தான். ஏன் மாமா, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அவசரம்லாம் இல்ல, இருக்கிறத பிரிச்சு கொடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு சாமி பூஜைன்னு நிம்மதியா இருக்கலாமேன்னு தான் எல்லாத்துல இருந்தும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்க போறேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற ஒரே வேலை தான் அதுக்கப்புறம். என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தோணுது. எனக்கு எதுவும் வேணாம் மாமா. நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க. உங்ககிட்ட இல்லாத சொத்தா சுகமா? நான் கொடுத்தா உங்களுக்கு நிறைய போகுது. இருந்தாலும் என் மகளுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வக்கீல வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட என் மொத்த சொத்து விவரமும் கொடுத்து 2 பங்கா பிரிச்சு எழுத சொல்லிடுவேன். நீங்களும் கூட இருந்தா நல்லது. என்னமோ போங்க மாமா, நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? கிருஷ்ணராஜ் அலுத்து கொண்டான். கல்யாணம் விமர்சையாக நடந்தது. மாப்பிள்ளை ஜெகதீஷின் தோற்ற பொலிவை கண்டு வந்தவர்கள் எல்லாம் மூக்கில் விரல் வைத்தார்கள். அர்ச்சனாவை அதிர்ஷ்டசாலி என்றார்கள். எங்கிருந்து பிடிச்ச இந்த ஹீரோவை என்று பொறாமை துணியோடு கேட்டார்கள் தோழிகள். அர்ச்சனாவின் மனது பூரிப்பில் ஆழ்ந்தது. ஜெகதீஷ் கம்பீரமானவன் மட்டுமல்ல, கண்ணியமானவனும் கூட என்பதை முதலிரவில் தெரிந்து கொண்ட போது இன்னும் அதிகமாக பூரித்தாள். ஜெகதீஷன் நகம் கூட அவள் மீது படவில்லை. உன் படிப்பு முடிஞ்சு மனசாலையும் நீ பக்குவப்பட்ட அப்புறம்தான் நமக்கு முதலிரவு, போதுமா? என்னை பார்த்து இனிமே பயமோ சங்கடமோ படாம எப்பவும் போல நீ சுதந்திரமா இரு. நாம முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வாழ்க்கையை நிதானமா ஆரம்பிப்போம். என்ன, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் என்பது போல் வெட்கத்தோடு சிரித்தாள் அவள். படிப்பு தடைப்படாது என்ற விஷயம் அவளுக்கு மிகவும் நிம்மதியை தந்தது. அவன் சோஃபாவில் மல்லாந்து மாரில் கை கட்டி தூங்க, அவள் கட்டிலில் பூனைக்குட்டியாய் சுருண்டு தூங்க முதலிரவு மென்மையாக கரைந்தது. விடியற்காலையில் அப்பாவுக்கு காஃபி கொண்டு போன அனு பெருங்குரலுக்கு அலறிய அலறலில் வீடே பதறி எழுந்தது. அக்கம் பக்கம் கூடியது. லோகநாதன் தெப்பலாய் நனைந்து செத்து போயிருந்தார். கல்யாணமும் கருமாதியும் அடுத்தடுத்து அந்த வீட்டில் நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் யாரால் என்ன செய்ய முடியும்? அலுவலக ஊழியர்கள் கண்ணீரோடு ஆளுயர மாலையும் மலர் வளையமும் வைத்து சென்றனர். அர்ச்சனா அதிர்ச்சியில் வாயடித்து போய் கட்டிலில் சுருண்டிருந்தாள். அப்பாவை பார்க்க மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். அழுகை கூட வராமல் வெறித்த பார்வையோடு இந்த மரணத்தை நம்ப முடியாதவளாக பிரமை பிடித்தவள் போலிருந்தவளை உறவுகள் வாய்விட்டு அழச் சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தன. தாத்தாவின் தூக்கத்தை கலைக்க முயன்று கொண்டிருந்த அனுவின் பெண் குழந்தை அது முடியாமல் போக வாய்விட்டு அழ ஆரம்பிக்க அதோடு சேர்ந்து அனுவும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பித்தாள். இப்படியே இருந்தா எப்படிரா? ஆக வேண்டியதை கவனிக்க வேணாமா? கிருஷ்ணராஜின் அப்பா அவன் தோளை தட்டி கேட்க அவன் எழுந்து கொண்டான். எரிச்சலோடு மாமனாரின் சடலத்தை பார்த்தான். என்ன அவசரம் உனக்கு? இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போய் தொலையக்கூடாதா? உள்ளுக்குள்ள முணுமுணுத்தபடி அப்பாவின் பின்னால் சென்றான். ஜெகதீஷ் அலுவலக ஊழியர்களோடு அவசர ஆலோசனை நடத்தினான். ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்க ஆளுக்கு ஒரு வேலை சொல்லி அனுப்ப அவர்கள் அதை தலையில் தாங்கியபடி ஓடினார்கள். கிருஷ்ணராஜ் அவனையும் அவன் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து ஓடியவர்களையும் பொறாமையோடு பார்த்தான். வீட்டுக்கு பெரிய மாப்பிள்ளையான தான் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் நிற்க எல்லோரும் ஜெகதீஷிடம் வந்து பேசுவதும் செல்வதுமாக இருப்பதைக் கண்டு அவன் உள்ளம் கொதித்தது. தன்னை விட மற்றொருவன் முக்கியஸ்தனாவதை மனித மனம் விரும்புவதில்லை. தன் பலத்தை காட்ட என்ன செய்யலாம் என்று கிருஷ்ணராஜும் யோசித்தான். அவன் மட்டுமல்ல, ஜெகதீஷும் யோசித்தான். அவன் யோசனை வேறு விதமாக இருந்தது. மாமனார் இப்படி அடுத்த நாளே மண்டையை போட்டது கூட தன் அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதிதான் என்று நினைத்தான் அவன். ஒரே நாளில் சுதந்திரமான முதலாளியாக மாறிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். 6 மாதம் கழித்து ஆரம்பிக்க வேண்டிய வேலைகளை உடனேயே கூட ஆரம்பித்து விடலாம். அவனுடைய சினிமா ஆசைக்கு சாதகமாகவே எல்லா காற்றும் வீசின என்றாலும் உள்ளூர ஒரு பயம் அதையும் மீறி ஏற்படத்தான் செய்தது. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் கிருஷ்ணராஜ் என்னவெல்லாம் தொந்தரவு கொடுப்பானோ என்கிற பயம். அப்படி அவன் தொந்தரவு செய்தால் அதை எப்படி சமாளிக்கலாம் என்கிற யோசனை. இதற்கு நடுவில் இந்த சவ அடக்கத்தில் எப்படியாவது தன் முக்கியத்துவத்தை நிரூபித்து விட்டால் இதை வைத்தே பின்னால் கிருஷ்ணராஜை சமாளித்து விடலாம் என்று நினைத்தான். அவன் சூழ்நிலையும் அதற்கு சாதகமாக இருந்தது. 1 வருடமாய் பழகிய அலுவலக ஊழியர்கள் என்பதாலும் இப்போது எம்டியின் மாப்பிள்ளை என்ற அந்தஸ்தும் சேர்ந்து விட்டதாலும் அவர்களை சுலபத்தில் அதிகாரம் பண்ண முடிந்தது. அவர்களும் பவ்யமாய் அவன் சொன்ன வேலையை செய்ய உள்ளுக்குள் உற்சாகமானான் அவன். காரியம்லாம் யார் பண்ண போறீங்க? ஐயர் கேட்க சுற்றி இருந்தவர்கள் 2 மாப்பிள்ளைகளையும் பார்த்தார்கள். ஏன்பா கிருஷ்ணராஜ், நீதானே மூத்த மாப்பிள்ள, நீதான் மூத்த மாதிரி நீயே செஞ்சிரு. அவன் உறவுக்காரர் ஒருவர் சொல்ல ஜெகதீஷ் அமைதியாக அவனை பார்த்தான். நீங்களே செய்யுங்க என்றான், எந்தவித எதிர்ப்பும் கூறாது.
அடச்ச என்றாகிவிட்டது கிருஷ்ணராஜுக்கு. எதை வைத்தாவது சண்டை போட வேண்டும் என்று பறந்து கொண்டிருந்தவனுக்கு முதல் காரணமே தோல்வியில் முடிந்தது. அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமாக ஜெகதீஷ் அவனுக்கு விட்டு தந்து கொண்டிருக்க அவனால் வாயையே திறக்க முடியவில்லை. இதென்னடா என்றாகிவிட்டது. மனுஷன் கொடுத்து வச்சவரு. பிள்ளை இல்லாத குறைக்கு மாப்பிள்ளைங்க 2 பேரும் பிள்ளையாட்டமே அமைஞ்சிட்டாங்க. என்ன ஒத்துமை, என்னமா செய்யறாங்க காரியத்தை. வந்திருந்தவர்கள் சிலாகித்தார்கள். மனக்கணக்குகள் அறியாத பாராட்டுக்கள். எதை எடுத்தாலும் நீங்களே செய்யுங்க என்று கிருஷ்ணராஜுக்கு ஜெகதீஷ் கொடுத்த மரியாதையை என்ன பெருந்தன்மை என்று வியந்தது. ஜெகதீஷின் உள்நோக்கம் வேறு. எதிரிகளே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை நண்பர்களாக்கி கொண்டு விட வேண்டும் என்பது அவன் எடுத்திருந்த தீர்மானம். எதிரியை குழப்பி தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி யுத்த எண்ணத்தையே முறியடிப்பது புது போர் தந்திரம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் கிருஷ்ணராஜிடம் ஆலோசனை கேட்டான். அவன் சொன்ன யோசனையை பாராட்டி அவனை குளிர்வித்தான். இப்படி மரியாதையை கொடுத்தவனிடம் சொத்துக்காக எப்படி சண்டையிடுவது என்ற தர்ம சங்கடம் கிருஷ்ணராஜுக்கு ஏற்பட்டது என்னவோ நிஜம். 10 நாள் காரியங்கள் முடிந்தது. நாம போக வேணாமா? அர்ச்சனா புருஷனிடம் கேட்டாள். போலாம். சொத்தெல்லாம் பிரிக்க சொல்லாமலா? அதான் ஒன்னும் புரியல. எப்படி ஆரம்பிக்கணும்னு ஒன்னும் புரியல. அப்பாதான் செத்தாச்சே, இனிமே எதுக்கு பயம், எதுக்கு தயக்கம்? பட்டுன்னு கேட்டுற வேண்டியதானே. கேட்டுடுறேன், இன்னைக்கு 2ல 1 கேட்டுடுறேன். அத செய்யுங்க. அங்க வந்து என்ன பிடுங்காதீங்க. கிருஷ்ணராஜ் ஜெகதீஷை தேடி போனான். அவனோடு அலுவலக ஊழியர்கள் சிலரும் அமர்ந்திருந்தனர். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இப்படி உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜெகதீஷ் சொல்ல என்ன என்றபடி அமர்ந்தான். இல்ல, மாமா போயிட்டாரு. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன்னு நான் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அவர் இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்படி பட்டுன்னு போயிட்டாரே, அதுக்கு என்ன செய்ய? ஒன்னும் செய்ய முடியாதுதான். ஆனா வீட்டோட மாப்பிள்ளைங்கிற பேர்ல மொத்த சொத்தையும் நானே கட்டி ஆண்டா அது நல்லா இருக்காதே. உங்களை நான் ஏமாத்திட்டதா ஊர் சொல்லுமே. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சட்டப்படி எடுத்துக்கங்க. நீங்க பார்த்து எது கொடுக்குறீங்களோ எனக்கு அது போதும். நான் பணத்துல மிதக்கிறவன் இல்ல. இந்த வாழ்க்கை மாமா எனக்கு போட்ட பிச்சை. மறுபடியும் இந்த கம்பெனில ஒரு ஊழியனா இருக்கவும் நான் தயார். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். ஏன்னா இப்போ மாமாக்கு அடுத்த ஸ்தானம் நீங்க தான். உங்களை மதிக்க வேண்டியது என் கடமை. ஜெகதீஷ் மிக பணிவாக சொல்ல சுற்றி இருந்த ஊழியர்கள் இப்படியும் ஒரு மனிதனா என்பது போல் பிரமிப்போடு அவனை பார்த்தார்கள். அடடா, என்ன ஒரு நல்ல குணம் இந்த தம்பிக்கு. மூத்த ஊழியர் ஒருவர் வாய்விட்டு பாராட்டினார். அட, நீங்க வேற தம்பி, ஐயாவுக்கு இல்லாத சொத்தா? அவரு கோடீஸ்வரர் தம்பி. இந்த வீட்டு சொத்து அவருக்கு தூசி ஆட்டம். உங்க பெருந்தன்மை நீங்க அவருக்கு வேணுங்கிறத எடுத்துக்க சொல்றீங்க. ஆனா அவர் யாரு? உங்களுக்கு மூத்தவங்க பரம்பரை பணக்காரர். உங்களை விட பெருந்தன்மையா நடந்துக்க அவருக்கா தெரியாது? இன்னொருவர் சொல்ல கிருஷ்ணராஜ் தர்ம சங்கடத்தோடு சிரித்தான். பிறகு சொன்னான், இவர் சொல்றது சரிதான். இந்த வீட்டு சொத்து எனக்கு தூசிதான். இது வேணும்னு ஆசையும் இல்ல, அவசியமும் இல்ல. ஆனா பொம்பளைங்க மனசு வேறையாச்சே. பீரோ முழுக்க புருஷன் வாங்கி தந்த பட்டுப்புடவை இருந்தாலும் பிறந்த வீட்டுல இருந்து வர நூல் புடவையாத்தான் ஆசையா கட்டுவாங்க. பிறந்த வீட்டு பொண்ணும் பொருளும் தான் அவங்களுக்கு வசதி. அதனால என் பொண்டாட்டி எதுவும் வேணான்னுட்டா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வெகு சாமர்த்தியமாக சொல்லிவிட்டு அனுவை அழைத்தான். புருஷனின் சாமர்த்தியம் புரிந்தவளாக அனு தயக்கத்தோடு அங்கு வந்து நின்றாள். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல? நமக்கு எவ்வளவோதான் இருக்குன்னாலும் இதுல பாதி சொத்து நம்ம உரிமைங்க. எங்க அப்பா என்ன சொன்னாரு? உங்ககிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்துக்கள் எல்லாம் சரி பாதியா பிரிச்சு கொடுத்துட போறதா தானே? நீங்க இப்ப வேணான்னா அவர் ஆத்மா சாந்தி அடையுமா என்ன? அப்படின்னா பாதி சொத்து வேணுங்கிறியா? நிச்சயமா, அதான் நியாயமும் கூட. அனு உறுதியாக சொல்ல கிருஷ்ணராஜ் இதுக்கு மேல நான் என்ன செய்வது என்பது போல தன் சகலையை பார்த்தான். அப்போ வக்கீல வர சொல்றேன், அவரே முன்ன நின்று பிரிக்கட்டும். ஜெகதீஷ் எழுந்து கொண்டான். இனி முழு சொத்து என்பது பகல் கனவுதான் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. இருந்தாலும் வேறுவித குக்கி போட ஆயத்தமானான். காசு, பணம், நகைன்னு அசையும் சொத்து எல்லாம் பிரிச்சிடலாம். ஆனா இந்த அசையாத சொத்துக்களை பிரிக்கிறதுதான் கொஞ்சம் சிரமம் என்று இழுத்தான். ஏன்? கம்பெனிய பிரிச்சா நஷ்டத்துல இல்ல ஓட ஆரம்பிச்சிரும். வீட்டை பிரிச்சு தர நான் ரெடி தான். ஆனா நீங்க திருப்பூரை விட்டுட்டு இங்க வந்து தங்குவீங்களா என்ன? முடியாது இல்ல. அதே நேரம் வீட்டை விற்கிறதும் நல்லா இருக்காது. மாமா வாழ்ந்த வீடு, வெளியே போயிடக்கூடாது. அதனால இப்படி செஞ்சா என்ன? எப்படி? வீட்டை முழுசும் நாங்க எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலா இதோட மதிப்புல பாதிய ரூபாயா உங்களுக்கு தந்துடுறோம். கம்பெனியை அப்படியும் பிரிக்க முடியாது. அதனால கம்பெனியோட லாபத்துல பாதிய மாசம் மாசம் உங்களுக்கு அனுப்பிடுறோம். என்ன சொல்றீங்க? இதுவும் நல்ல ஐடியா தான். பெரிய தம்பி வேணான்னா சொல்லிட போறாரு. கிருஷ்ணராஜ் யோசித்தான். பிறகு சரி என்றான். வீட்டு பணம் எப்ப கிடைக்கும்? எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிடுறேன்.
என்றான். தான் மிக நல்லவன் என்பதை காட்ட அர்ச்சனாவிடம் சொல்லி நகைகள் வெள்ளி சாமான்கள் எல்லாவற்றையும் பங்கு வைக்க சொன்னான். எதுவும் இப்ப வேணாம், செத்த வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தீங்களான்னு ஊர்க்காரங்களை இளக்காரமா கேட்டுருவாங்க. எல்லாத்தையும் 1 மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறோம் கிருஷ்ணராஜ் சொல்ல, அதுவும் சரிதான் என்றான் ஜெகதீஷ். 1 மாதம் கழித்து கிருஷ்ணராஜ் போன் பண்ணினான். என்னப்பா ஜெகதீஷ், பணம் ரெடியா? ஓ சாரி என்ன, நாங்க ஹனிமூன் போயிட்டு 2 நாள் முந்திதான் வந்தோம். அப்பா போன துக்கத்துல இருக்கிறவளை இடமாத்தத்துக்காகத்தான் ஊருக்கெல்லாம் கூட்டு போனேன். இனிமேதான் வீட்டுக்கு வேல்யூ என்னன்னு பாக்கணும். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, சீக்கிரம் பாருங்க. கிருஷ்ணராஜ் போனை வைக்க ஜெகதீஷ் ரிசீவரை வைத்துவிட்டு யோசித்தான். கோபியில் ஏதோ ஷூட்டிங் நடப்பதாக கேள்விப்பட்டிருந்தான். அவன் அது முதல் இருப்பு கொள்ளவில்லை. டீக்காக ட்ரெஸ் செய்து கொண்டவன் மாமனாரின் காரை எடுத்துக்கொண்டு கோபிக்கு கிளம்பினான். புது டைரக்டர் யாரோ ஒருவர் தான் பெரிய நட்சத்திர பட்டாளங்களோடு இறங்கி இருந்தார். கேமரா செட் செய்து கொண்டிருக்க நட்சத்திர நடிகை மேக்கப் சரி பாய்த்து கொண்டிருந்தாள். ஜெகதீஷ் காரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அருகே நிறுத்தி கொண்டு விட்டு ஸ்டைலாக இறங்க யூனிட் ஆட்கள் யார் இவன் என்பது போல அவனை பார்த்தார்கள். அவன் நேராக அந்த இளம் டைரக்டரிடம் போய் அந்த டைரக்டரின் கரம் பற்றி கை குலுக்கினான். ஐ எம் ஜெகதீஷ், மேனேஜிங் டைரக்டர், லோக்நாத் என்டர்பிரைசஸ். நீங்க இந்த சினிமா யூனிட் வந்தாலும் 1 நாள் டின்னர் நாங்க கொடுக்கறது வழக்கம். உங்க யூனிட்டுக்கு எப்போ சௌரியப்படும் சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடுறேன். அந்த டைரக்டர் திணறினான். ஜெகதீஷை ஏற இறங்க பார்த்தான். ஆள் பார்த்தால் ஜம்மென்று இருக்கிறான். காரில் வேறு வந்து இறங்கி இருக்கிறான். ப்ரொடியூசருக்கு 1 நாள் டின்னர் செலவு இவனால் குறையும் என்றால் ஏன் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? நான் எங்க ஹீரோயின்ட்ட கேட்டுதான் சொல்லணும். வெயிட் பண்றீங்களா? வித் பிளஷர், கேட்டு சொல்லுங்க. அது வரைக்கும் இப்படி உட்காரலாமா? தாராளமா உட்காருங்க. டைரக்டர் ஒரு சேர் நகர்த்தி கொடுத்தார். பார்த்தவர்களுக்கு அவன் யாரோ பெரிய ஆள் போல் தெரிந்தது. நாளைக்கு நைட் வச்சுக்கலான்னு சொல்றாங்க சார், பரவாயில்லையா? ஓ எஸ். ஜெகதீஷ் மகிழ்ச்சியோடு எழுந்தான். கோவையின் மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்குதான் டின்னர் என்று சொல்லிவிட்டு ஹீரோயின் இருவரிடமும் தானே போய் பேசி விருந்துக்கு அழைத்துவிட்டு புறப்பட்டான். மாமனாரின் பணமும் காரும் எம்டி என்ற அந்தஸ்தும் இல்லாவிட்டால் இவர்களின் கிட்டே கூட நெருங்க முடியாது என்று நினைத்தவனுக்கு சிரிப்பு வந்தது. அங்கிருந்து அவசரமாக புறப்பட்டவன் ஹோட்டலுக்கு சென்று முன்பணம் கட்டி டின்னருக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஜுவல்லரிக்கு போய் டைரக்டர், ஹீரோயின், ப்ரொடியூசர், மேனேஜர், மிக முக்கியமானவர்களுக்கு மட்டும் நினைவு பரிசாக பெரிய பெரிய வெள்ளித்தட்டுகள் வாங்கி தட்டு வெளியில் தெரியும்படியாக பேக் பண்ண சொன்னான். அன்று இரவு அவன் தூங்கவில்லை. மறுநாள் இரவு நட்சத்திர ஹோட்டலின் போர்ட்டிகோவில் சர் என்று ஒவ்வொரு காராக வந்து நிற்க வாசலில் நின்றிருந்த ஜெகதீஷ் அனைவரையும் பூச்செண்டு கொடுத்து வரவேற்றான். 2 போட்டோகிராஃபரும் 1 வீடியோகிராஃபரும் கேமராவில் சுட்டு தள்ளினார்கள். ஒரே இரவில் சினிமாக்காரர்களோடு நெருக்கமானதன் மூலம் ஒரே நாளில் கோவையில் பிரபலமாகிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். மறுநாள் பத்திரிகைகளில் அவன் ஹீரோயினோடு நின்றபடி பேசி சிரித்த, பரிசுகள் கொடுத்த புகைப்படம் வெளியாக வியந்தது மற்றவர்கள் மட்டுமல்ல, கம்பெனி ஊழியர்களும் அர்ச்சனாவும் கூடத்தான். திருப்பூரில் கிருஷ்ணராஜ் பேப்பர் பார்த்து மூக்கின் மீது விரல் வைத்தான். ஏங்க என்ன இதெல்லாம்? அர்ச்சனா பேப்பர் காட்டி கேட்டாள். இதுவா? அந்த டைரக்டரும் ஹீரோவும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. நான் அதை கேட்கல. இப்படி ஒரு பார்ட்டி நடத்த போறதா என்கிட்டயே சொல்லலையே, என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல. சினிமாக்காரங்களோட பழக உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தான் சொல்லல. இப்ப என்ன, அடுத்த முறை நீயும் வா. யார் வேணான்னாங்க? இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? எதுக்கு கேக்குற? இப்படியே 4 டின்னர் நடத்துனீங்கன்னா நம்ம பிச்சை எடுக்கணுங்க. இந்த நேரடி தாக்குதலை எதிர்பார்க்காத ஜெகதீஷ் ஒரு வினாடி ஸ்தம்பித்து போனான். ஊரா வீட்டு நெய்யின்னு குத்தி காட்டுறியா அர்ச்சனா? சேச்சே, நான் அப்படி சொல்லல. உங்க பணம் எங்க பணம்னு தான் சொன்னேன். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொன்னேன். காரணத்தோட தான் நாம இந்த டின்னர் நடத்தின தெரியுமா? என்ன காரணம்? இது மூலமா நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டுகளுக்கு நல்ல மவுஸ் ஏற்படும் இல்ல. ஜஸ்ட் விளம்பரத்துக்கு செலவு பண்ற மாதிரி தான் இது. ரொம்ப சுலபமான விளம்பரம். சினிமாவுக்குள்ள அட்ராக்ஷன் வேற எதுக்கு இருக்கு சொல்லு? இருக்கட்டுங்க, ஆனா சினிமா கவர்ச்சி நமக்கு வேணாம். அது ஒரு போதை சமாச்சாரம். அப்பா இந்த வழியில விளம்பரம் தேடியா வியாபாரம் பண்ணாரு? நம்ம ப்ராடக்ட்டுக்கு எப்பவுமே தனி மவுசு உண்டுங்க. அவள் சொல்ல ஜெகதீஷின் முகம் சுருங்கி போயிற்று. எதுவும் பேசாமல் விற்றென்று எழுந்து உள்ளே போனான். 4 நாள் அவளோடு பேசவே இல்லை. அதே நேரம் தன் முயற்சிகளையும் கைவிட்டு விடவில்லை. எப்படியாவது சினிமாவில் ஒரு படமாவது நடித்து விட வேண்டும். இதை தவிர வேறு எந்தவித சிந்தனையும் இல்லை. அதற்கு அடுத்த வாரம் அவன் சென்னைக்கு வந்தான். அந்த இளம் டைரக்டரை சந்தித்தான். பரிசுகள் வாங்கி கொடுத்து நட்பை இறுக்கிக் கொண்டான். அவன் மூலம் திரையுலகில் இன்னும் பல புள்ளிகளின் சிநேகத்தையும் அடைந்தான். ப்ரொடியூசரின் அவசர நிலைக்கு கடனாக பணம் கொடுத்து உதவினான்.
4-5 மாதத்தில் எல்லா ஸ்டூடியோவுக்கும் சர்வ சகஜமாக போய் வந்தான். நிறைய பேரோடு கை குலுக்கி பேசினான். அப்படியே நடிப்பில் தனக்குள்ள ஆசையையும் முக்கியமானவர்களின் காதில் போட்டு வைத்தான். அங்கேதான் தவறு செய்து விட்டான். யாருக்கு எதன் மீது ஆசையோ அது அவனுக்கு கிடைக்க விடாமல் செய்வதில் மற்றவர்களுக்கு அலாதி சுகம் உண்டு என்பது அவனுக்கு தெரியவில்லை. அது ஒரு வக்கரமான சுகம். வேண்டாம் வேண்டாம் என்பவரை இழுத்து வந்து நடிக்க வைப்பார்கள். நிஜமாகவே ஆசைப்படுபவரை நாசூக்காக ஓரம் கட்டி அவனுடைய ஏமாற்றமடைந்த முகத்தை ரசித்து பார்ப்பார்கள். இதுதான் உலகம். சினிமா உலகில் இது சர்வ சகஜம். இங்கே முன்னுக்கு வந்தவர்களுக்கு பின்னால் ஒரு கண்ணீர் கதையே இருக்கும். ஆனால் அரிதாரமும் மெர்க்குரி விளக்குகளும் அதை மறைத்துவிடும். இங்கே மனம் விட்டு பேசுவோர் மிக குறைவு. முதுகில் குத்தும் கூட்டம் அதிகம். இப்படிப்பட்ட ஒரு செலுலாய்டு உலகில் நடிகனாகும் கனவு கண்டது அவன் தவறு. தான் தவறு செய்கிறோம் என்று தெரியாமலே தவறு செய்து கொண்டிருந்தான் அவன். உங்களை ஹீரோவா போட்டு ஒரு படம் என்ன சார், 9 படம் எடுக்கலாமே. இப்பவே நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு இவர்தான் ஹீரோவான்னு கேக்குறாங்க. நீங்க எதுக்கும் ப்ரொடியூசரை பார்த்து பேசுங்க. அவர் ஓகேனா எனக்கு ஒண்ணும் இல்ல, கதை கூட ரெடியா இருக்கு. டைரக்டர் சொல்ல ஜெகதீஷ் அப்போதே மனதுக்குள் மெகா ஸ்டார் ஆனான். ரசிகைகளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தான். ப்ரொடியூசர் பச்சை கொடி காட்டிவிட்டார். அடுத்த மாதமே பூஜை என்றார். படத்துக்கான டைட்டில் கூட ரெடியாகிவிட்டது, தூரத்து நிலவு. பூஜைக்கு பெரும் புள்ளிகள் எல்லோரும் வந்தார்கள். ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் வாழ்த்தி பேசினார்கள். அவர்களை சுற்றியே கேமராக்கள் பளிச்சிட்டது. வீடியோ ஒளி நிறைத்தது. ஹீரோ என்று சொல்லப்பட்ட ஜெகதீஷை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு பக்கம் அது உறுத்தினாலும் ஜெகதீஷ் அதை ஒதுக்கிவிட்டு சந்தோஷமாக இருக்க முயன்றான். பொறாம சார், இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் எல்லாம் விட நீங்க அம்சமா இருக்கீங்களா, அந்த பொறாம. முதல்ல இப்படித்தான் இருப்பாங்க. இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இங்க முகத்தை திருப்பிக்கிட்டா கூட கிட்ட வந்து வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க. ஒரு ஜால்ரா ஆறுதல் சொல்லியது. புதுப்பட பூஜைகள் பற்றி பத்திரிகைகளில் வந்த போட்டோக்களில் கூட அவன் அதிகம் இல்லை. ஹீரோயினைத்தான் பிரமாதமாக போட்டிருந்தார்கள். என்ன சார் இது என்று டைரக்டரிடம் வருத்தப்பட்டு கொண்டான் அவன். காரணமாத்தான் அப்படி செஞ்சோம் ஜெகதீஷ். ஹீரோயின் நார்த் இந்தியன் ஸ்டார். அவங்கள வச்சுதான் முதல்ல எல்லா ஏரியாவும் விற்கணும். உங்க போட்டோ போட்டா வியாபாரம் ஆகாது. 2 படம் ஹிட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மூக்க தேய்ச்சா கூட ஜனங்க விசில் அடிப்பாங்க. அப்புறம் முழு பக்க போட்டோவா போடுவாங்க. பக்கம் பக்கமா வாழ்த்து விளம்பரம் வரும். டைரக்டர் சமாதானப்படுத்தினார். விடியற் காலையில் எங்கோ புறப்பட்ட கணவனை பார்த்ததும் அர்ச்சனா சட்டென்று எழுந்தாள். எங்க போகும்போது என்ன கேள்வி இது? ஜெகதீஷ் அழுத்து கொண்டான். அடிக்கடி எங்கேயோ போயிடுறீங்க. கம்பெனில இருந்து நீங்க எங்கன்னு என்னையில இருந்து கேட்டு கொடையறாங்க. போராத்துக்கு திருப்பூர்ல இருந்து அத்தான் வேற 4-5 முறை போன் பண்ணிட்டாரு. உன் புருஷன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு கத்துறாரு. அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டா அவரையும் கத்த போறாரு. இந்த பாரு அர்ச்சனா, பிசினஸ் விஷயமா போயிருக்கேன்னு சொல்லு. பணம் எங்கேயும் போயிடாது. அத்தானுக்கு இல்லாத காசு பணமா இப்படி அடிச்சுக்கிறான்? உரிமை இருக்கிறதுனால தானே அடிச்சுக்கிறாங்க. ஏங்க, நமக்கு எதுக்குங்க அவங்க பணம்? சொன்னா சொன்னபடி கொடுத்துடுறது தானே. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அர்ச்சனா, இன்னும் 2 மாசம் ஆகும்னு சொல்லு. கத்துனா கத்தட்டும், இல்ல கோர்ட்டுக்கு வேணாலும் போட்டோம். என்னமோ செய்யுங்க, எனக்கு என்ன. ஆனா நீங்க இப்படி பிசினஸ் கவனிக்காம அடிக்கடி காணாம போறது நல்லதில்ல. இப்பவே கம்பெனி நிலைமை சரியில்லை. தலைக்கு தலை நாட்டாம ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படி எங்கதான் போறீங்கன்னு புரியல. என்கிட்ட கூட சொல்லாம அப்படி என்ன மர்மம்? இன்னும் ஒரு 6 மாசத்துல எல்லாம் புரியும் உனக்கு. அப்போ திட்டமாட்ட, திகைச்சு போயிடுவ. அதுவரையும் எதுவும் கேட்காத. உங்க அத்தான் போன் பண்ணா பணத்துக்காக தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளி. ஜெகதீஷ் போய்விட்டான். அர்ச்சனா ஒன்றும் புரியாமல் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். இனம் புரியாத ஏதோ ஒரு பயம் அவளுக்குள் ஊடுருவியது. 1 மாதம் ஒழுங்காக ஷூட்டிங் நடந்தது. என்ன கதை என்றே ஜெகதீஷுக்கு புரியவில்லை. டைரக்டர் சொன்னபடியெல்லாம் செய்தான். அவன் வில்லனா கதாநாயகனா என்ற சந்தேகம் ஏற்பட டைரக்டர் ஆன்டி ஹீரோ என்றார். இதுவரை ஒரு டூயட் பாடல் கூட எடுக்கப்படவில்லையே என்று ஜெகதீஷ் சந்தேகம் கேட்டபோது டைரக்டர் முகம் மாறியது. ஹீரோயின் திடீர்னு முரண்டு பண்றாப்பா. பாதி பணம் இப்பவே வேணுமா, இல்லாட்டி வரமாட்டாளாம். அவங்க சம்பந்தப்பட்ட சோலோ சீன்ஸ் வேற நிறைய எடுத்தாச்சு. இப்ப போய் அவ வேணான்னா வேற ஆள் தேடவும் முடியாது. இப்பவே ப்ரொடியூசர் செலவு அதிகம்னு கத்துறாரு. பாதி பணம் கொடுக்க கூட இப்ப வசதி இல்ல. பைனான்சியர் திடீர்னு முடியாதுங்கிறாராம். இனிமே ஷூட்டிங் நடக்கிறது சந்தேகம். ஹீரோயின் எவ்வளவு கேக்குறாங்க? 20 லட்சம். ஏய் அப்பா! ஜெகதீஷ் பிரமித்தான். இவ்வளோவா? பின்ன வடக்குன்னா சும்மாவா? அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டா ஷூட்டிங் நடக்குமா? கொடுத்தா நடக்கும். ஆனா ப்ரொடியூசர் இப்ப பணம் இல்ல, கடைசியில தான் செட்டில் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த படம் இவ்வளவுதான்னு தோணுது. இந்த மாதிரி எத்தனையோ படம் பாதியில நின்று போயிருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில இது சகஜம். சோட்டா ப்ரொடியூசர் எல்லாம் படம் எடுக்க வந்தா இப்படித்தான்.
கோடீஸ்வரனையே கவுக்குற ஃபீல்டு இது, சொன்னா யார் கேக்குறாங்க? ஜெகதீஷ் மிகவும் அப்செட் ஆனான். முதல் படமே பாதியில் நின்றால் ராசி இல்லாதவன் என்ற முத்திரை அல்லவா குத்தப்பட்டு விடும். பிறகு யாரிடம் போய் வாய்ப்பு கேட்க முடியும்? தன் கனவு இப்படி பாதியிலேயே சிதைந்து விடும் என்று அவன் நினைக்கவில்லை. கூடாது, சிதைய விடக்கூடாது. ஏதாவது செய்ய வேண்டும். ஷூட்டிங் நடக்க வேண்டும். அவன் முதல் படம் எந்த தடங்களும் இல்லாம வெளியே வரணும். என்ன செய்யலாம்? அவன் இரவு பகலாக யோசித்தான். ஒரே ஒரு வழிதான் புலப்பட்டது. ப்ரொடியூசரை போய் பார்த்தான். ஹீரோயினுக்கு நான் 20 லட்சம் தரேன், ஷூட்டிங் தொடர்ந்து நடக்கட்டும் என்றான். ப்ரொடியூசர் திகைத்தார். அவனை வியப்போடு பார்த்தார். வட்டி எவ்வளோ? எவ்வளவு முடியும்? 2. கஷ்டம்தான். அதை விட இன்னொரு வழி சொல்லவா? என்ன? பேசாம நீங்களும் ஒரு ப்ரொடியூசர் ஆயிடுங்க. பாதி பணம் போடுங்க, வர லாபத்திலையும் பாதி எடுத்துக்கங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னா நான் இன்னும் எவ்வளவு பணம் போட வேண்டியிருக்கும்? மொத்தமா ஒரு 50 கொடுங்க, சமாளிச்சிடலாம். 50க்கு எவ்வளவு லாபமோ அது உங்களுக்கு. அக்ரிமெண்ட் போட்டுருவோம், சரியா? பணம் ரெடி பண்ண எனக்கு ஒரு 15 நாள் டைம் வேணும். தாராளமா, அதுக்குள்ள நான் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிடுறேன். ஜெகதீஷ் ஊருக்கு திரும்பி வந்தான். கம்பெனியின் எம்டி என்ற முறையில் தன்னால் எவ்வளவு பணம் வங்கியிலிருந்து எடுக்க முடியும் என்று கணக்கு பார்த்தான். அது தவிர பிசினஸ் டெவலப்மெண்ட் என்று கம்பெனி பேரில் கடன் வாங்க ஏற்பாடு செய்தான். வீட்டு பேர்ல கடன் வாங்கினா தான் உங்க அத்தானுக்கு பணம் கொடுக்க முடியும். அர்ச்சனா, என்ன செய்யலாம் சொல்லு. நீ கையெழுத்து போட்டாதான் கடன் கிடைக்கும். அத்தானுக்கு எவ்வளவு தரணும்? கணக்கு போட்டீங்களா? ஒரு 70 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாமா சேர்ந்து இப்போதைக்கு கையில 20 கூட இருக்காது. வீட்டை வச்சா 40 லட்சம் தேரும். கூட ஒரு 10 போட்டு இப்போதைக்கு 50 லட்சம் அத்தானு கொடுப்போம். மிச்சத்தை இன்னும் 6 மாசத்துல கொடுத்துடலாம். அதுக்குள்ள வர லாபத்தை வச்சு வீட்டு கடனை அடைச்சிடலாம். என்ன சொல்ற? என்னமோ செய்யுங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்னும் புரியல, தலை சுத்துது. எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, போடுறேன். படித்து கொண்டிருக்கும் 18 வயது பெண்ணை திடுதிப்பென்று கல்யாணம் செய்து கொடுத்து விட்டாரே தவிர அப்பா அவளுக்கு வேறு எதுவும் கற்றுத்தரவில்லை. கம்பெனி விவகாரம் என்றால் வீசை என்ன விலை என்று கேட்கும் நிலை. வாழ்க்கை பற்றிய பெரிய ஞானமோ நெளிவு சுழிவோ எதுவும் தெரியாத சின்ன பெண் அவள். புருஷன் சொல்கிறான் என்ற ஒரே நம்பிக்கையில் அவன் சொன்ன இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டாள். வீட்டின் பேரில் வாங்கிய 45 லட்சம், கம்பெனி பணம் 15 லட்சம், வியாபார விருத்திக்காக வாங்கிய கடன் 20 லட்சம், ஆக 80 லட்சம் மொத்தமாக கையில் சேர இன்னும் 20 லட்சம் இருந்தால் 5 லட்சம் படத்துக்கு போக மிச்சத்தையும் வட்டிக்கு விட்டு சீக்கிரமே 4 மடங்காக்கி விடலாம் என்ற நப்பாசை எழ பீரோவில் இருந்த மொத்த நகையையும் எடுத்துச் சென்றால் 20 லட்சம் தேறிவிடும் என்று தோன்றியது. அர்ச்சனாவிடம் கேட்டால் கொடுக்க மாட்டாள். அதே நேரம் பணத்தோடு அவளுக்கு தெரிந்து வெளியேறவும் முடியாது. இப்போதைக்கு அவளுக்கு தெரியாமல் தான் போக வேண்டும். இன்னும் 3 மாதம்தான் படம் ரிலீஸ் ஆகிவிடும். 1க்கு 3 கோடி ரூபாயோடு திரும்பி வந்து வட்டியோடு கடனை அடைத்துவிட்டு கம்பெனியை நல்ல லாபத்திற்கு விற்றுவிட்டு வீட்டை ஷூட்டிங்குக்கு வாடகைக்கு விட ஏற்பாடு செய்துவிட்டு அர்ச்சனாவை அழைத்து கொண்டு சென்னையிலேயே பங்களா வாங்கி குடியேறி முழு நேர சினிமா நடிகனாகி மேலே மேலே உயர வேண்டும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என்று எல்லா மொழியிலும் நடித்து நம்பர் 1 ஹீரோவாக வேண்டும். ஜெகதீஷ் முடிவு செய்து விட்டான். பணத்தையும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக காணாமல் போனான். விடிந்த பிறகு அவனை காணாத அர்ச்சனா அவன் வழக்கம் போல் போயிருப்பான் என்றுதான் நினைத்தாள். ஆனால் இரும்பு பெட்டியில் இருந்த 80 லட்சம் பணம், மொத்த நகைகள் எல்லாமே அவனோடு சேர்ந்து மாயமாகி இருப்பதை அறிந்தவளுக்கு மயக்கம் வந்தது. பயத்தில் உடம்பு நடுங்கியது. புருஷன் ஏதோ தப்பான வழியில் செல்கிறான் என்று புரிந்தது. கம்பெனி பணம் பூரா எடுத்துட்டாருமா, எங்களுக்கு சம்பளம் தரக்கூட பணம் இல்லை, என்ன செய்ய போறீங்க? மேனேஜர் கேட்டபோது தலை சுற்றியது. ஏற்கனவே சரியான கவனிப்பின்றி நஷ்டத்தில் நடந்து கொண்டிருந்த ஃபேக்டரியை தூக்கி நிறுத்த முடியுமா என்ற கேள்வி பூதாகரமாய் எழுந்தது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, அவர் வந்துருவாரு, வந்ததும் செட்டில் பண்ணிட சொல்றேன், கெஞ்சினாள். வழக்கமாய் 1 வாரத்தில் வந்து விடுவானே என்ற நம்பிக்கையில் வாக்கு கொடுத்தாள். ஆனால் 1 மாதமாகியும் ஆளை காணவில்லை என்ற போது அடிவயிறு கலங்கியது. பேங்கிலிருந்தும் ஃபண்ட் ஆபீஸிலிருந்து வட்டி கட்ட சொல்லி டிமாண்ட் நோட்டீஸ் வந்தபோது கண்கள் இருண்டது. என்ன செய்வதென்று புரியாமல் அழுதவளுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் கூட அருகில் இல்லை. ஜெகதீஷ் எங்கு போனான் என்றே தெரியவில்லை. வட்டி கட்டாவிட்டால் வட்டிக்கு வட்டி சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும் என்று கடனை கொடுத்த வங்கிகள் மிரட்டின. மேலும் 1 மாதம் போயிற்று. பயம் பந்தாய் அடிவயிற்றில் சுருண்டது. எல்லா கடனும் அவள் பெயரில் வாங்கப்பட்டிருக்க எல்லோரும் அவளை நெருங்கினார்கள். ஒரு பக்கம் அத்தான் வேறு வந்து வாயில் வராத வார்த்தையெல்லாம் கத்திவிட்டு போனார். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க, புருஷனை காணும்னு நீ சொன்னா நம்பிடுவேனா? என்னை ஏமாத்த இது ஒரு வழி உங்களுக்கு, அப்படித்தானே? ஆனா விட மாட்டேன்டி, உங்களை சும்மா விட மாட்டேன். காட்டு கத்தல் கத்திவிட்டு போனான். கம்பெனி கடனில் முழுக வீட்டில் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டது.
ஐபி கொடுத்துவிட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை. எதிர்காலம் இருட்டாய் தெரிய, தனிமை பூதாகரமாய் தாக்கி, எங்கு போவது என்ன செய்வது என்று புரியாமல் கண்ணீரோடு வீட்டை விட்டு வெளியில் வந்தாள். திட்டினாலும் கொண்டாலும் இப்போதைக்கு அக்காவும் அத்தானும் தான் அவளுக்கு இருக்கும் ஒரே உறவு. அங்கே போய் அழுது கெஞ்சியாவது அவர்களை சமாதானப்படுத்தி ஒண்டிக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. அர்ச்சனா திருப்பூருக்கு பஸ் ஏறினாள். விடிந்ததும் விடியாத வேளையில் கட்டிய புடவையோடு கலைந்த தலையோடும் அழுது சிவந்த கண்களோடும் வந்து நின்ற தங்கையை பார்த்ததும் திடுக்கிட்டு போனாள் அனு. என்னடி இது கோலம்? அக்கா கேட்டதும் அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்து கொண்டு கிளம்பியது. எல்லாம் போச்சுக்கா. இந்த ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாமல் அழுதவளை வீட்டுக்குள் அழைத்து வந்தாள் அக்கா. சத்தம் கேட்டு எழுந்து வந்த கிருஷ்ணராஜின் முகம் அர்ச்சனாவை பார்த்ததும் கடுகடுவென்று ஆனது. எங்கு வந்தாய்வ? முகம் சிவக்க கத்தினான். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசி பார்ப்போம். வீடு தேடி வந்தவளை விரட்டுறது பண்பில்ல. என்னை ஏமாத்தின யாரும் இந்த படியே மிதக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். டேய் கிருஷ்ணா, என்ன பேசுற நீ? முதல்ல அந்த பொண்ணை உள்ள கூட்டு வா சொல்றேன். மாடியிலிருந்து அப்பா கத்த கிருஷ்ணராஜ் முணுமுணுத்து கொண்டே நகர்ந்தான். இப்படி ஒரு அனுபவம் இதுவரை ஏற்படாத நிலையில் அவமானம் உடம்பை அணுவணுவாக துடைக்க வேறு வழி இல்லாதவளாய் அக்காவின் பின்னால் சென்றாள். முதல்ல குளிச்சுட்டு வா, வேற புடவை தரேன். அக்கா அவளை பின்பக்கம் இருந்த பாத்ரூமில் விட்டுவிட்டு அவளுக்கு வேறு உடைகள் கொண்டு வந்தாள். குளித்துவிட்டு அவள் வரும்போது சுட சுட காஃபி ரெடியாக இருந்தது. பசிக்கு அந்த காஃபி அமிர்தமாக இருந்தது. என்னாச்சு அர்ச்சனா, இப்ப சொல்லு, அக்கா கேட்டாள். தெரியாதுக்கா, அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாருன்னே புரியல. திடீர்னு காணாம போவாரு வருவாரு. கம்பெனியை சரியா கவனிக்கிறது இல்ல. முதலாளின்னு யாருமே இல்லாம அங்க 1000 ஊழல்னு ஆகி அவங்கவங்க கிடைச்சதை சுருட்டுற நில. இந்த லட்சணத்துல பிசினஸ் பெருசாக்குறேன்னு சொல்லி கம்பெனி பேர்ல கடன், அத்தானுக்கு பணம் கொடுக்கணும்னு வீட்டு மேல கடன். தவிர என் நகைகள் கிட்டத்தட்ட 1 கோடி. அத ரூபாயோட எங்க போனார்னு தெரியல. விளையாட்டு போல 6 மாசம் ஆயிடுச்சு. வட்டிக்கு மேல வட்டின்னு ஏறி வீட்டுல ஜப்தி நோட்டீஸ் ஒட்டினாங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, திரும்பி வருவாரா மாட்டாரான்னு எதுவுமே புரியாம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம ஐபி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏமாந்தது அத்தா மட்டும் இல்ல, நானும் தான். அவர் பணத்தை தான் ஏமாந்தாரு. நான் வாழ்க்கையே ஏமாந்துட்டு நிக்கிறேன்க்கா. அப்பா இருந்திருந்தா இப்படி ஆயிருக்காதோன்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் இப்படிலாம் நடக்கும் தான் இதை பார்க்க விடாம தெய்வம் அவரை சீக்கிரமே கொண்டு போயிடுச்சோன்னு தோணுது. மொத்தத்துல நான் இப்ப தனி மரம். நீயும் வெளியே அனுப்பிட்டா நான் அனாதை ஆயிடுவேன். எனக்கு இந்த உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாதுக்கா. கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டவே நாம. ஒருவேளை இவர் திரும்பியே வராட்டி என் எதிர்காலம் என்னன்னே எனக்கு தெரியலக்கா. ஒரே இருட்டா இருக்கு. அர்ச்சனா மீண்டும் அழ ஆரம்பிக்க அனு வேதனையோடு அவளை தன் மடியில் சாய்த்து கொண்டாள். தங்கையை நிரந்தரமாக அந்த வீட்டிலேயே தங்க வைத்துக் கொள்ள அனுமதிப்பார்களா என்று தெரியவில்லை அவளுக்கு. அவளே இந்த வீட்டில் ஒரு புழு மாதிரி தான் இருக்கிறாள். பணக்கார வீட்டு மருமகள் என்ற கிரீடத்தை தவிர வேறு எவ்வித அதிகாரமும் இல்லாதவள். இந்த நிலையில் இங்கேயே இரு என்று தங்கைக்கு எப்படி வாக்கு கொடுக்க முடியும்? அதற்காக ஒரே வயிற்றில் பிறந்தவளை வெளியில் போய்விடு என்றுதான் கத்தரித்தாற் போல் சொல்லிவிட முடியுமா? அப்படி சொன்னால்தான் அப்பா மன்னிப்பாரா? அனு வேதனையில் குழம்பினாள். மாமனார் மாமியாரிடம் கெஞ்சி கூத்தாடுவதை தவிர வேறு வழி இல்லை. அம்மா, பெரியய்யா உங்களை கூப்பிடுறாரு. வேலைக்காரன் ஒருவன் வந்து சொல்ல அனு எழுந்தாள். நான் இப்ப வந்துடுறேன் அர்ச்சனா என்றபடி வெளியில் வந்து மாமனாரின் இருப்பிடம் நோக்கி யோசனையோடு நடந்தாள். அப்போ உன் தங்கச்சி சொல்றதெல்லாம் நிஜங்கிற? மாமனார் கேட்டதன் அர்த்தம் புரியாமல் பரிதாபமாக அவரை பார்த்தாள். என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் மௌனமாக நின்றாள். இந்த பாருமா அனு, உன் தங்கைய வெளியே அனுப்புனா உலகம் எங்களை பாராட்டாது. உனக்காக இல்லாட்டாலும் உலகத்துக்காக அவளை இங்க இருக்க சொல்லத்தான் வேணும். ஆனா அவ இங்க சும்மா இருக்க முடியாது. ஏதாவது வேலை செய்ய சொல்லு. அப்பதான் திங்கிற சோறு ஜெரிக்கும். நான் சொல்றது புரியுது இல்ல? புரியுது மாமா. அனு வெளியில் வந்தால் அவர்கள் இனி அர்ச்சனாவை வேலைக்காரியாகத்தான் நடத்துவார்கள். தன்னால் அதை தடுக்கவோ எதிர்க்கவோ முடியாது. அனு பெருமூச்சு விட்டாள். போட்டோம், எங்கேயோ போய் அனாதையா சீரழியறதை விட அக்கா வீட்டுல வேலைக்காரியா இருந்துட்டு போட்டோம். உங்க மாமனார் என்னக்கா சொன்னாரு? அர்ச்சனா கேட்க அனு விரக்தியோடு சிரித்தாள். அவர் சொன்னதை தங்கையிடம் கண்ணீரோடு ஒப்பித்தாள். இவ்வளவுதானக்கா, இதுக்காக நீயே அழற? என் புருஷன் செஞ்ச துரோகத்துக்கு என்னை அடிச்சு விரட்டாம இந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டாவது இருன்னு சொன்னாங்களே, இதுவே பெரிய விஷயம்க்கா. நீ கவலைப்படாம உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாம எப்படி இருந்துக்கணுமோ அப்படி இருந்துக்குவேன். உனக்கு என்னடி வேலை செய்ய தெரியும்? பூ மாதிரி வளர்ந்தவளே நீ. இப்ப புயல்ல சிக்கிக்கிட்டு இருக்கா இந்த பூ. ஆனா நிச்சயம் வாடி உதிர்ந்து மட்டும் போக மாட்டேன். அத்தான்ட்ட சொல்லு, என் புருஷன் பட்ட கடனை அடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்க்கா.
அக்கா சிரித்தாள். பைத்திய மாதிரி பேசாத. 5 பைசா உன் கையில இல்ல, 50 லட்சத்தை அடைச்சிட போறியாக்கும். நடக்கிற கதையா பேசு அர்ச்சனா. அவங்க உன்கிட்ட பணம் எதுவும் கேட்கல. நீயா ஏதாவது வாயை விட்டு மாட்டிக்காத. புரிஞ்சுதா? இந்த ரூம்ல நீ இருந்துக்கலான்னு மாமனார் சொல்லிட்டாரு. அவங்க பாக்குறப்போ கொஞ்சம் வேலை செஞ்சிரு. யாரும் இல்லாட்டி நீ பாட்டுக்கு இரு. மறுபடியும் சொல்றேன்டி அர்ச்சனா, அவங்களுக்கு தான் நீ வேலைக்காரி, எனக்கு தங்கதான். அவங்க எதிர்க்க நான் ஒன்னு ரெண்டு வேலை வாங்குவேன். தயவு பண்ணி தப்பா எடுத்துக்காத. அது கூட உனக்காகத்தான். புரியுதுக்கா, நீ போ. அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. அர்ச்சனா அவளை அனுப்பிவிட்டு சற்று நேரம் அழுதாள். ஒரு க்ஷணத்தில் தன் வாழ்க்கை இப்படி தடம் புரண்டு விடும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. தாலி கட்டிய ஒரே ஒரு பந்தத்தை தவிர அவனுக்கும் அவளுக்கும் வேறு என்ன பந்தம் இருக்கிறது? அப்பா எப்படி ஏமாந்தார் இவனிடம்? போகிற அவசரத்தில் ஏன் இப்படி ஒரு பாழுங்கிணற்றில் தள்ளிவிட்டு போய்விட்டார்? ஜெகதீஷ் பணத்தோடு எங்குதான் சென்றான்? ஏன் போனான்? இது திட்டமிட்டு செய்த சதி வேலையா? இந்த பணத்துக்காகத்தான் அவன் நல்லவன் போல நாடகம் ஆடினானா? அவன் திரும்பி வருவானா மாட்டானா? பணம்தான் அவன் குறி என்றால் அவன் நினைத்தது நடந்துவிட்ட பின் எப்படி திரும்பி வருவான்? பணத்திற்காக அவன் நடத்திய நாடகம்தான் இந்த கல்யாணம். இந்த தாலி வெறும் நாடக தாலிதான் அவனை பொறுத்தவரை. எவ்வளவு மோசமான ஆண்! எவ்வளவு கேவலமான பணத்தாசை! அதை அடைய எவ்வளவு மோசமான வழி! நினைக்க நினைக்க வெறுப்பும் அழுகையும் பீரிட்டது. வேலைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருந்து தூங்கும் நேரம் குறைந்தது. ஜெகதீஷ் போனவன்தான். மேலும் 3 மாசம் மிக கடுமையாக நகர்ந்தது. ஆரம்பத்தில் குனிந்து பெருக்குவது கூட சரியாக வரவில்லை. குத்தல் பேச்சும் இடக்கு பேச்சும் கேட்டு மனது மறத்து விட்டது. இப்போது செய்யாத வேலை இல்லை. 3 வேளை சோறுக்காக நாயாய் உழைத்தாள். பாதியில் நின்ற படிப்பை நினைத்து அவ்வப்போது அழுகை வந்தது. கடைசி வரை இப்படி வேலை செய்து உயிரை விடுவதுதான் அவள் தலையெழுத்தா? அர்ச்சனா! குரல் கேட்க திரும்பினாள். பட்டுப்புடவையும் உடம்பு நிறைய நகைகளுமாய் அக்கா நின்றிருந்தாள். சத்துல ஒரு கல்யாணம், போயிட்டு வந்துடுறோம், ஜாக்கிரதையாரு. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு. அக்கா அவள் காதருகில் சொல்லிவிட்டு கிளம்பினாள். எப்போ வருவீங்க? ஏதாவது செஞ்சு வைக்கணுமா? நாளைக்கு சாயங்காலம் வந்துருவோம். இட்லி மாவு இருக்கு ஃப்ரிட்ஜ்ல. வந்தப்புறம் ஊத்தி வச்சா போதும். ஒரு 2 நாளாவது நிம்மதியாயிரு நீ. அக்கா போய்விட்டாள். அக்கா சொன்னது போல் நன்றாக தூங்கினால் தேவலைதான் போலிருந்தது. ஓரளவுக்கு வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமே படுத்தாள். எந்தவித யோசனைகளுக்கும் இடம் கொடுக்காது சீக்கிரமே தூங்கி போனாள். ஆழ்ந்த தூக்கத்தில் உடம்பின் மீது ஏதோ ஊறுவது போல் இருக்க கைகளால் தட்டிவிட்டபடி திரும்பி படுத்தாள். மீண்டும் முதுகு, கழுத்து என்று ஏதோ ஊர்ந்தது. முகத்துக்கருகில் உஷ்ணமாய் ஏதோ பரவ திடுக்கிட்டு கண் விழித்தவள் வீல் என்று கத்த முற்பட கரம் ஒன்று அவள் வாயை இறுக மூடியபடி ஒரு கையால் அவளை அணைக்க உடம்பெல்லாம் நெருப்பு பட்டாற்போல் அர்ச்சனா துடித்து திமிரினாள். பலங்கொண்ட மட்டும் அந்த உருவத்தை தள்ளிவிட்டு எழுந்து விளக்கு சுவிட்சை போட்டாள். தன்னை அணைத்த உருவத்தை வெளிச்சத்தில் பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். ஒரு ஓநாயைப் போல் காமச்சிரிப்போடு நின்றிருந்தான் கிருஷ்ணராஜ். அர்ச்சனா பயத்தில் சுவரோடு சுவராக பல்லி மாதிரி ஒட்டி கொண்டாள். புருஷன் என்ற உரிமையை பெற்ற ஜெகதீஷே இன்னும் அவளை தொட்டதில்லை என்கிற நிலையில் கிருஷ்ணராஜின் கரம் பட்ட இடமெல்லாம் பூரான் ஊறுவது போன்ற அருவருப்பை ஏற்படுத்தியது. ஏன் அர்ச்சனா, பயந்துட்டியா? நான் தான், கிட்டவா. அசிங்கமான ஒரு சிரிப்போடு கிருஷ்ணராஜ் அவளை நோக்கி வர அர்ச்சனா இன்னும் தள்ளி போனாள். எதுக்கு இப்படி வேலைக்காரியாட்டம் இந்த வீட்டுல அவதிப்படுற சொல்லு. நீ சரின்னா நீ தான் இந்த வீட்டு ராணி. வெளியே போயிருங்க பிளீஸ். ஏன் பயப்படுற அர்ச்சனா? நான் யாரு? உன் அத்தான் தானே. உன் புருஷன் இனியும் வருவான்னா நம்புற நீ? நிச்சயம் வரமாட்டான் அந்த ராஸ்கல். அவன் என்ன ஏமாத்துனதுக்கு அவனை பழி வாங்க வேண்டாமா? நான் அப்படியே அவன் திரும்பி வரும்போது உன்னை என் பொண்டாட்டியத்தான் பார்க்கணும். அதுதான் என் ஆசை. அக்கா தங்கச்சிய ஒருத்தனே கட்டிக்கிறது நடக்காத விஷயமா என்ன? உனக்கும் ஒரு எதிர்காலம் வேண்டாமா? அப்பா அம்மா கிட்ட நான் பேசிட்டேன். உங்க அக்காவையும் சரி கட்டிடுவேன். போன புருஷனை நினைச்சுக்கிட்டு இருக்காம அந்த தாலியை அறுத்தெறிஞ்சிட்டு என்னோட சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. கிருஷ்ணராஜ் அவள் தோளை தொட முயல அர்ச்சனா அவனை அசுர பலத்தோடு தள்ளிவிட்டு வெளியில் ஓடினாள். ஓடும் போதே இனி இந்த வீடு தனக்கு பாதுகாப்பை தராது என்று புரிந்தது அவளுக்கு. எனவே வீட்டை விட்டு வெளியில் இறங்கி தலை தெறிக்க ஓடினாள். எங்கே போவோம், எப்படி போவோம் என்று எந்தவித சிந்தனையும் இன்றி ஓடியவள் பஸ் ஸ்டாண்டில் வந்து மூச்சு வாங்க நின்றாள். கையில் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் என்ன செய்வது, எங்கே போவது என்று புரியாமல் கலங்கிய கண்களோடு சிமெண்ட் திட்டில் உட்கார்ந்தாள். மேடம்! பின்னால் குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பினாள். நீங்க அர்ச்சனா மேடம் தானே? என்ன தெரியல. நான் உங்க கம்பெனில வேலை செஞ்ச கோவிந்தன். பேக்கிங் செக்ஷன்ல இருந்தேன். அப்படியா? இப்ப எங்க வேலை செய்றீங்க? இப்ப உங்க அத்தாங்கிட்டதாம்மா இருக்கேன். இந்த அளவுக்கு நீங்க நொடிச்சு போயிடுவீங்கன்னு யாருமே நினைக்கல. ஐயா மாதிரி நல்லவர் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுமா?
என்ன செய்ய, விதி. இப்ப நீங்க எங்கம்மா போறீங்க? பட்டணத்துக்கா? ஜெகதீஷ் சார் வர சொல்லி எழுதியிருக்கிறாரா? அர்ச்சனா திகைப்போடு அவனை பார்த்தாள். ஜெகதீஷ் அங்கேயா இருக்கிறாரு? அப்படின்னு கேள்விப்பட்டம்மா. ஏதோ சினிமால கூட நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்பவே அவருக்கு சினிமா ஆசை அதிகமுங்க. சான்ஸ் தேடி அடிக்கடி சென்னை பக்கம் போயிட்டு வருவாரு. பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுனது கூட சினிமால பெரிய ஆளா வரலாங்கிற எண்ணத்துல தானோ என்னவோ. கோவிந்தன், எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்கம்மா. என் கையில சல்லி காசு கிடையாது. நான் பட்டணத்துக்கு போகணும். எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்க முடியுமா? கடவுளே, ஏம்மா கெஞ்சுறீங்க? செய்டான்னு ஆர்டர் போடுங்கம்மா. உங்க அப்பா எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ செஞ்சிருக்கிறாருமா. இருங்க வரேன். கோவிந்தன் வேகமாக டிக்கெட் கவுண்டர் நோக்கி சென்றான். சென்னைக்கு ஒரு டிக்கெட் வாங்கினான். திறந்திருந்த கடை ஒன்றில் பழமும் பிரெட்டும் வாங்கி கொண்டான். திரும்பி வந்து டிக்கெட்டையும் மற்றவைகளையும் அவளிடம் கொடுத்தான். பசியோட இருக்கீங்க, சாப்பிடுங்க. பஸ்ஸுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு என்றவன் பர்ஸை திறந்து ஒரு 100 ரூபாய் நோட்டையும் எடுத்து அவளிடம் நீட்டினான். வச்சுக்கங்கம்மா. பட்டணத்துல இறங்கி என்ன செய்வீங்க? அர்ச்சனா நன்றியோடு கண் கலங்க அதை வாங்கி கொண்டாள். நான் பட்டணத்துக்கு போறேன்னு அக்காவுக்கும் அத்தானுக்கும் தெரிய வேண்டாம் கோவிந்தன். ஒருவேளை என் புருஷனை எனக்கு கண்டுபிடிக்க முடியாட்டியும் திரும்பி இங்க நான் வரதா இல்ல. நிச்சயமா சொல்ல மாட்டேம்மா. நீங்க தைரியமா போங்க. இனிமே நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. உங்களுக்காக நான் தினமும் பிரார்த்தனை பண்ணுவேன். பஸ் வருது, வாங்க. அர்ச்சனா பஸ்ஸில் ஏறி ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து அவனை பார்த்து கை கூப்பினாள். ஜாக்கிரதமா. இனிமே நீங்க கோழையா இருக்க கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நின்னு போராடி ஜெயிங்க, உங்க அப்பாவை மாதிரி. பஸ் புறப்பட அர்ச்சனா தலையாட்டி விடை பெற்றாள். உச்சி வெயிலில் சென்னை மண்ணை பஸ் தொட்டு நின்றது. ஒற்றையாளாக கீழே இறங்கினாள். கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல் இருந்தது. கடல் போன்ற இந்த மாபெரும் நகரத்தில் எங்கு போவது, எப்படி தேடுவது ஜெகதீஷை என்று புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தாள். கோவையில் கூட படித்த தோழி வனிதா கூட சென்னையில் தான் இருக்கிறாள். கல்யாணத்துக்கு வர முடியவில்லை என்று வருத்தத்தோடு வாழ்த்து தந்தி கூட அனுப்பியிருந்தாள். அதில் எழுதியிருந்த விலாசம் கூட அர்ச்சனா நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றாள். வரவில்லை. கிண்டி ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல மசாலாக்காரங்க வீடு எதுன்னு கேட்டா குழந்தை கூட சொல்லிடும். கோவையை விட்டு புறப்படும் போது வனிதா சொன்னது சட்டென்று நினைவுக்கு வந்தது. அர்ச்சனா விசாரணை பகுதிக்கு வந்தாள். கிண்டிக்கு போகும் வழியை கேட்டு தெரிந்து கொண்டு வெளியில் வந்து அவர் சொன்ன பஸ்ஸை கண்டுபிடித்து ஏறி அமர்ந்தாள். கிண்டி ஸ்டேஷன் வந்தா சொல்லுங்க என்று கண்டக்டரிடம் சொல்லி டிக்கெட் வாங்கினாள். வயிறு பசிக்க அவசரமாய் 2 வாழைப்பழம் உரித்து விழுங்கினாள். யாருமா கிண்டி கேட்டது? வெகு நேரத்துக்கு பிறகு கண்டக்டர் கத்த அடித்து புரண்டு எழுந்து கீழே இறங்கி நின்றாள். கண்ணில் பட்ட பேரிடமெல்லாம் மசாலாக்காரங்க வீடு எதுன்னு தெரியுமா என்று விசாரித்தாள். வனிதா சொன்னது போல் இல்லை. பாதி பேர் உதட்டை பிதுக்கி விட்டு சென்றார்கள். அந்த மளிகை கடையில கேளுமா, ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு முதியவர் சொல்லிவிட்டு செல்ல அர்ச்சனா அவர் சுட்டி காட்டிய மளிகை கடையில் விசாரித்தாள். அவங்களுக்கு நீ என்ன வேணும்? இல்ல வேலை கூப்பிட்டாங்களா? தெரிஞ்சவங்க. அப்படியே நேரா போய் லெவல் கிராஸ் தாண்டி வலது கை பக்கம் திரும்பினா 3வது வீடு தேவி மசாலான்னு போர்டு போட்டிருக்கோம். நன்றிங்க. அர்ச்சனா அவர் சொன்ன திசையில் நடந்து வீட்டை கண்டுபிடித்தாள். அழுக்கு புடவையும் எண்ணெய் காணாத கேசவுமாக இருந்தவளை கூர்க்கா உள்ளே விட மறுத்தான். நான் வனிதாவோட சிநேகிதி அர்ச்சனான்னு சொன்னா அவளுக்கு தெரியும். அவன் ஏற இறங்க பார்த்துவிட்டு உள்ளே போனான். 5வது நிமிடம் பரபரப்பாக வெளியில் வந்த வனிதா அர்ச்சனாவை கண்டதும் திகைத்தாள். கூர்ந்து பார்த்து அவள்தான் என்று புரியவே 1 நிமிடம் ஆயிற்று. என்னடி இது? என் விதி. இப்படி வந்து உட்கார் முதல்ல. வனிதா அவளை தோட்டத்தில் போட்டிருந்த நாற்காலியில் உட்கார வைத்தாள். இப்ப சொல்லு, ஏன் இப்படி ஆயிட்ட? சென்னைக்கு யார பார்க்க வந்த? அர்ச்சனா துக்கம் தொண்டையை அடைக்க தன் கதையை கூறி நிறுத்தினாள். ஒரு 4 நாள் உங்க வீட்டுல தங்க அனுமதி கொடு வனிதா. எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சிடுறேன். என்னடி இப்படி கேக்குற? 4 நாள் என்ன, எவ்வளவு நாள் வேணா இரு. கோவையில உங்க வீட்டுல சாப்பிட்டு வளர்ந்த உடம்புடி இது. எழுந்து வா. முதல்ல குளி, நல்ல ட்ரெஸ் தரேன், போட்டுக்கிட்டு சாப்பிடு. அப்புறமா அப்பா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன். வனிதா அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றாள். சென்னை நகரம் முழுக்க சிநேகிதியோடு சுற்றியதுதான் மிச்சம். ஒவ்வொரு ஸ்டூடியோ வாசலிலும் பைத்தியக்காரி போல காத்திருந்தும் ஜெகதீஷ் கண்ணில் படவில்லை. இவ்வளோ தூரம் துரோகம் பண்ணிட்டு ஓடினவன இன்னும் புருஷனா நினைக்கிறியா நீ? வனிதா முகம் சிவக்க கேட்டாள். ஏன் இப்படி பண்ணார்னு ஒரு வார்த்தை அவரை பார்த்து கேட்கணும் எனக்கு. முட்டாள்தனம் அர்ச்சனா. நான் சொல்றதை கேளு. அவனை தேடுறதை விட்டுட்டு உன் எதிர்காலத்தை பத்தி யோசி. இன்னொருத்தரை சார்ந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனக்கு நீ பாரோன்னு நினைச்சு இப்படி சொல்லல. உன் மேல இருக்கிற அக்கறையினால சொல்றேன். உன்னை உலகம் மதிக்கணும்னா உன் காலில் நீ நிக்கணும். அப்பா கிட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். முதல்ல உன் எதிர்காலத்தை சரி செஞ்சுக்க. அதான் உனக்கு நல்லது. 1 மாதம் கழித்து வனிதா சொன்னபடி வேலைக்கு போக சம்மதித்தாள். அவள் அப்பா அவளை ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டு விட்டார்.
இப்போதைக்கு இந்த வேலையை செய்யுமா. நீ டிகிரி முடிச்சிருந்தாலாவது ஏதாவது கம்பெனில வேலை கேட்கலாம். வெறும் +2க்கு இப்ப வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல அங்கிள், இந்த வேலையாவது கிடைச்சதே. இதுக்கே நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்ப நான் வரேம்மா. அவர் போய்விட்டார். காப்பகத்திலேயே அவளும் தங்கிக் கொள்ளலாம் என்பது இன்னும் சந்தோஷமான விஷயம். சாப்பாடு, உறைவிடம் என்று எல்லாம் தந்து விடுவதால் சம்பளம் குறைவுதான். பரவாயில்லை, இந்த வரை பாதுகாப்பாக வாழ முடிகிறதே என்று சந்தோஷமாகவே வேலை செய்தாள். பச்சிளம் குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடியதில் துக்கமும் பாரமும் குறைந்தது எனலாம். அதுவும் ஸ்வரூப் என்ற 8 மாத குழந்தையின் கொழு கொழுவென்ற அழகும் கொள்ளை கொள்ளும் சிரிப்பும் துருதுருப்பும் சொல்லி முடியாது. ஸ்வரூப் அங்கே எல்லோருக்கும் செல்ல குழந்தை. முக வித்தியாசம் பாராது எல்லோரிடமும் சட் சட்டென்று தாவும் அழகும் குழிவிடும் கன்னமும் சீக்கிரத்திலேயே அர்ச்சனாவை பைத்தியமாக்கியது. மற்றவர்களை விட அர்ச்சனாவிடம் அதிகம் ஒட்டி கொண்டான் அவனும். எப்போது 8 மணி ஆகும், குழந்தை வருவான் என்று தினமும் ஏங்குவது வழக்கமாகிவிட்டது. ஸ்வரூப்பை தினமும் கொண்டு விட்டவருக்கு 30 வயது இருக்கலாம். நீங்களே எப்போ வரீங்க, இவங்க அம்மா ஒரு நாள் கூட வரதில்ல? அர்ச்சனா குழந்தையை வாங்கியபடி கேட்க அவன் சிரித்தான். அவங்க நர்ஸா இருக்கிறாங்க, டியூட்டி மாறி மாறி வரும். இப்பதான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்குறாங்க. மத்தியானம் வந்து குழந்தைய கூட்டிட்டு போவாங்க. அப்ப பாருங்க, இவனாட்டமே அழகா இருப்பா. அர்ச்சனா சிரித்து கொண்டே குழந்தையை பார்த்தாள். இந்த அழகை விட்டுட்டு நீங்க 2 பேரும் எப்படிதான் வேலைக்கு போறீங்களோ. இவன் ஒரு நாள் வராட்டி எங்களுக்கு போர் அடிச்சு போயிடுது. என்ன செய்ய, நாள் முழுக்க இவனை கொஞ்சிக்கிட்டு இருக்க எங்களுக்கும் ஆசைதான். ஆனா எங்க முடியுது. நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் காலேஜ்ல லெக்சரரா இருக்கேன். எந்த சப்ஜெக்ட்? பிசிக்ஸ். ஆமா, என்ன பத்தியே கேக்குறீங்களே, நீங்க யாரு? எப்போ இங்க வந்தீங்க? எங்க இருக்கிறீங்க? பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க. ஆனா கழுத்துல தாலி, தங்குறது இங்கேயே போல இருக்கு. ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காரா? அர்ச்சனா பெருமூச்சு விட்டாள். என் கதையை அவ்வளவு சுலபத்துல சொல்லிட முடியாது. அவன் ஒரு வினாடி அவளை உற்று பார்த்தான். ஓகே, அப்ப எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து நிதானமா சொல்லுங்க. எனக்கும் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, வரேன். அவன் போய்விட்டான். அன்று மதியம் வந்து குழந்தையை அழைத்து சென்ற அவன் மனைவி அவன் சொன்னது போலவே அழகாகத்தான் இருந்தாள். தாயை கண்டதும் தாவி சென்றது குழந்தை. அதற்கடுத்த நாள் காலையில் குழந்தையை விட வந்தவன் அவளை பார்த்ததும் எப்ப வரீங்க வீட்டுக்கு என்றான். கண்டிப்பா ஒரு நாள் வரேன். கண்டிப்பா வர சனிக்கிழமை வரீங்க, சரியா? எங்க உங்க வீடு? கார்டு தரேன், கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஆட்டோ பிடிச்சா 10 ரூபா தான் கேட்பான். அவள் சிரித்தாள். வரேன் என்றாள். வராட்டா அப்புறம் ஸ்வரூப்புக்கு வேற கிரிச் பாத்துருவோம். உங்க பேர் சொல்லவே இல்லையே. என் பேர் பிரகாஷ், இவங்க அம்மா பேரு சங்கீதா. கிளம்பட்டுமா? மறந்துட வேண்டாம், சனிக்கிழமை காலையில 10 மணி. நாளைக்கு ஸ்வரூப் வரமாட்டான், கல்யாணத்துக்கு போறோம். சனிக்கிழமை 2 பேருக்கும் லீவு, சோ மறக்காம வந்துருங்க. அவன் விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு ஸ்கூட்டரில் ஏறி சென்றான். சனிக்கிழமை என்று சிரமப்படாமல் அவர்கள் வீட்டை கண்டுபிடித்தாள். வீடு அழகாக இருந்தது. 1000 சதுர அடியில் கட்டப்பட்ட அழகான வீடு. சொந்த வீடு என்றார்கள். முன்ஹால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வீட்டை சுற்றி இன்னும் 2 வீடு கட்டும் அளவுக்கு காலி இடம் இருந்தது. 40 வருஷத்துக்கு முந்தி தாத்தா வாங்கி போட்ட இடத்துல அப்பா வீடு கட்டினாரு. இன்னைக்கு நானும் இவளும் சௌகரியமா இருக்கோம். பாடுபட்டவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அதான வாழ்க்கை. தாத்தா மரம் நடுவாரு, பேர குழந்தைங்க கனி பறிச்சு சாப்பிடும்னு சும்மாவா சொன்னாங்க? ஆனா என் வாழ்க்கையில மட்டும் யாரோ வந்து கனியை பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. உங்களை பார்த்தா நல்லா வாழ்ந்துகிட்டா மாதிரி தெரியுது. யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்களா? சங்கீதா காஃபி கோப்பையை நீட்டியபடி கேட்டாள். யாராவது இல்ல, கட்டின புருஷன் தான் ஏமாத்திட்டாரு. அர்ச்சனா மீண்டும் ஒரு முறை தனக்கு நடந்தவைகளை விவரித்தாள். கொடுமைதான். உங்க அப்பா உன்ன ஒரு பணக்கார அனாதையாகவே விட்டுட்டு போயிருக்கலாம். என் கதையை விடுங்க, உங்க 2 பேரையும் பத்தி சொல்லுங்க. லவ் மேரேஜ் அவங்களது? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? நீ வா போன்னு ஒருமையில கூப்பிடலாம். இல்ல ரொம்ப சின்ன பொண்ணா தானே இருக்க? அவன் கேட்டான். தாராளமா. லவ் மேரேஜ்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கணுமே. எங்க அப்பா ஓகேன்ட்டாரு. இவங்க வீட்டுலதான் இன்னும் கூட பேசுறது இல்ல. இவளுக்கு ஃபாரின் மாப்பிள்ள பார்த்து வச்சிருந்தாங்களாம். இவ இப்படி ஒரு லெக்சரரை கட்டிக்கிட்டாலோன்னு படு ஆத்திரத்துல இருக்கிறாங்க. ஸ்வரூப்ப பார்த்தப்புறமா கோபம் தெரியல. ஆத்திரமும் பேராசையும் கண்ணை மறைக்கும் போது இதோட அழகு என்ன செய்யும்? அவன் குழந்தைய முத்தமிட்டபடி சொன்னான். ஆனா பாரேன், அவங்க ஆசைப்பட்டாப்புல மாப்பிள்ள கிடைக்காட்டியும் இவளுக்கு சிங்கப்பூர் போற யோகம் வந்திருக்கு. ஆனா போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அப்படியா? அங்க வேலை கிடைச்சிருக்கா? ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. 2 வருஷம் தானே, போயிட்டு வா. குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. என்னால குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா. நீங்க தானே போன்னு விரட்டுறீங்க. விரட்டலம்மா, பணத்துக்காகவும் அனுப்பல. சிங்கப்பூரை அழக பாக்குற சந்தர்ப்பத்தையும் அங்க 2 வருஷம் இருக்கிற சந்தர்ப்பத்தையும் ஏன் இழக்கணுங்கிற. நினைச்சாலும் நம்மளால போக முடியுமா? இப்போ வாய்ப்பு தேடி வருது. வேணான்னா யாருக்கு நஷ்டம்? வாழ்க்கைன்னா எல்லா அனுபவங்களையும் அடையறதுதான்.
நமக்கு புதுசு புதுசா அனுபவம் கிடைக்கணுங்கிறதுக்காக என் பிள்ளைக்கு 2 வருஷம் தாயை பிரியிற அனுபவம் கிடைக்கணுமா? குழந்தைய ஏங்க விட்டுட்டு என்னால போக முடியாது. இந்த சாப்டரை இதோட க்ளோஸ் பண்ணுங்க. போனா 3 பேரும் போவோம், இல்லாட்டி வேணாம். என்னை யாரும் அங்க கூப்பிடலையே, 2 வருஷம் லீவ் போட்டுட்டு வர முடியாது என்னால. அப்புறம் என்ன, விடுங்க, வேற ஏதாவது பேசுங்க. அர்ச்சனா அவர்களது தர்க்கத்தை புன்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். வா அர்ச்சனா, சாப்பிடலாம். நானா? பின்ன எங்களோட சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் நீ. சங்கீதா அவளை இழுத்து கொண்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வைத்தாள். குழந்தை ஸ்வரூப் தூங்கி போக அதை கட்டிலில் கிடத்திவிட்டு மூவருமே உட்கார்ந்து தாங்களே பரிமாறிக்கொண்டு பேசியபடியே சாப்பிட்டார்கள். இப்படி செஞ்சா என்ன சங்கீதா? பிரகாஷ் திடீரென்று கேட்டான். எப்படி? குழந்தைய உன் கூடவே எடுத்துக்கிட்டு போனா? குழந்தைய பாத்துக்க உள்ளூர்லயே ஆள் இல்லாம கிரச்சில விடுறோமா? அங்க கிரச் இருக்காதா? சம்பாதிக்கிற காசுல பாதி அதுக்கே சரியா இருக்கும். டியூட்டி மாறும்போது என்ன செய்யறதா? இந்த பாருங்க, நான் தான் இந்த விஷயத்த பேச வேண்டாம்னு சொல்றேன்ல. பிரகாஷ் சரி என்பது போல 2 வாய் சாப்பிட்டவன் மறுபடியும் இப்படி செஞ்சா என்ன என்றான். போச்சுடா, நீங்க விட மாட்டீங்களா? இத கேளுப்பா, இந்த ஐடியா நிச்சயம் நல்ல ஐடியா. ஒரே ஒரு ஆள் ஓகே சொன்னா போதும். யாரு? அர்ச்சனா. பிரகாஷ் சொல்ல மற்ற இருவரும் திகைப்போடு அவனை பார்த்தார்கள். கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அடியில் இருந்த ஆயிரக்கணக்கான வீடுகளில் ஒரு குறுகலான சந்தில் அமைந்திருந்த அந்த சின்ன வீட்டின் முன்னால் வந்து நின்ற சைக்கிள் ரிக்ஷாவில் இருந்து அவள் இறங்கினாள். பர்ஸ் திறந்து ரிக்ஷாவுக்கு ரூபாய் கொடுத்துவிட்டு உள்ளே வந்தாள். ஷேவ் பண்ணி கொண்டிருந்த ஜெகதீஷ் அவளை பார்த்ததும் பரபரப்போடு திரும்பினான். என்னாச்சு ஸ்வர்ணா? அர்ச்சனாவை பாத்தியா? எப்படி இருக்கா? நம்ம அட்ரஸ் கொடுத்து அவளை வர சொன்னியா? வரேனாளா? நிறுத்தியா? ஸ்வர்ணா குறுக்கிட்டு சீறினாள். என்ன ஸ்வர்ணா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கட்டின மனைவியை இப்படி பரிதவிக்க விட்டுட்டு ராவோட ராவா திருட மாதிரி பணத்தோட கம்பினிட்டு இருக்கியே. அங்க ஊரே உன்னை காரி துப்பிக்கிட்டு இருக்குது. நான் செஞ்சதுதான் தப்புன்னு நானே ஒத்துக்கிட்டேனே, திரும்ப அதையே சொல்றியே. அதை விடு. அர்ச்சனாவை பாத்தியா? இருந்தா தானே பாக்க. என்ன சொல்ற நீ? வீட்டுல அர்ச்சனா இல்ல? வீடே இல்லையா? நீ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியம் அப்படி. நீ வாங்கின கடனுக்கு வீடு ஜப்தி ஆயிடுச்சான், கம்பெனி திவால் ஆயிடுச்சான். அந்த சின்ன பொண்ணு பாவம் ஐபி கொடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. சரின்னு திருப்பூருக்கும் போனேன். கூட படிச்ச சிநேகிதின்னு சொல்லி அவளை பத்தி விசாரிச்சேன். ஆனா அங்க நான் கேட்ட விஷயம்தான் எனக்கு ஷாக்கா இருக்கு. என்ன? அந்த பொண்ணு யாரையோ இழுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. நீ யார கேட்ட? ஜெகதீஷ் அதிர்ச்சியோடு கேட்டான். யார கேட்டாலும் இதைத்தான் சொல்றாங்க. ஜெகதீஷ் நம்ப முடியாத அதிர்ச்சியோடு கட்டிலில் உட்கார்ந்தான். அவள் அப்படி போயிருப்பாள் என்று அவனால் நம்ப முடியவில்லை. இது யாரோ கட்டிவிட்ட கதையாகத்தான் இருக்க வேண்டும். அக்கா வீட்டில் அவளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அங்கிருந்து போயிருக்கலாம். அதை மறைக்க யாராவது இப்படி கதை கட்டி விட்டிருக்கலாம். எது எப்படியாயினும் அவளை இப்படி சீரழித்தது தன்னுடைய ஈனத்தனமான செயல்தான். சினிமா எனும் மாயவலையில் சிக்கி பேராசையால் அலைக்கழிக்கப்பட்டு பணத்தோடு மானம் மரியாதையை இழந்து தான் சீரழிந்தது போதாதென்று சீரும் சிறப்புமாய் இருந்த ஒரு சின்ன பெண்ணின் வாழ்வையும் சீரழித்து நிர்கதியாய் விட்டுவிட்டு வந்தது மன்னிக்கவே முடியாத குற்றம்தான். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதால் யாருக்கு என்ன பயன்? பாவம் அர்ச்சனா எங்கே இருக்கிறாளோ, என்ன கஷ்டப்படுகிறாளோ, அவனை பற்றி என்ன நினைக்கிறாளோ? கயவன் என்றும் நயவஞ்சகன் என்றும் சபிப்பாளோ? பின்ன சபிக்காமல் வாழ்த்தவா செய்வாள்? எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறேன், எல்லாம் சினிமா ஆசையால். அந்த துரோகத்துக்கு தண்டனையாகத்தான் அத்தனை பணமும் போய்விட்டது. ஏமாற்றி கொண்டு வந்த பணம் ஏமாந்தே பறி போய்விட்டது. பணம் இருந்தால் மட்டும் போதாது, அதை காப்பாற்றிக் கொள்ளும் திறனும் வாய்ஜாலமும் இன்ன பிற சாமர்த்தியமும் இல்லாவிட்டால் சினிமா தொழில் மட்டுமல்ல எந்த தொழிலிலுமே முன்னேற முடியாது. கை நிறைய பணத்தோடு வந்திருக்கிறான் அவன் என்று தெரிந்ததுமே அதுவரை கிட்டே வராதவர்கள் எல்லாம் கிட்டே வந்து ஈ மாதிரி மொய்த்தார்கள். தேன் தடவிய வார்த்தைகளால் அவனை குளிப்பாட்டினார்கள். அவனுக்கு முதல் மரியாதை செய்தார்கள். ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து ஷூட்டிங்கை ஆரம்பிக்க சொன்னான். முதல் 1 வாரம் ஒழுங்காக நடந்த ஷூட்டிங் தொட்டு தொட்டு ஏதோ ஒரு காரணத்தால் தடங்கலாயிற்று. படம் நல்லா வந்திருக்கு சார், எடுத்த வரைக்கும். இன்னும் 15 வருஷத்துக்கு நீங்க தான் நம்பர் 1. என்னமா பண்ணிருக்கிறீங்க என்று புகழ்ந்த ப்ரொடியூசர் மறுபடியும் கொஞ்சம் பணம் தேவைப்படுவதாக சொன்னார். அவர் கேட்க கேட்க பணம் கொடுத்தான். கையில் இருக்கும் மொத்த பணமும் தீரும்போது 3/4 படம் முடிந்து விட்டதாக சொன்னார்கள். இன்னும் 1/4 படத்துக்கு பணம் வேண்டும் என்றார்கள். ஈயம் பூசிய புகழ்ச்சி வார்த்தைகளில் மயங்கி சேட் ஒருவரிடம் அவனே கையெழுத்து போட்டு 20 லட்சம் கடன் வாங்கி கொடுத்தான். ஒரு வழியாக ஷூட்டிங் முடிந்து டப்பிங், எடிட்டிங், ரெக்கார்டிங், மிக்சிங் என்று ஒவ்வொன்றும் முடிந்து படத்தை போட்டு பார்த்தபோது படம் சொதப்பலாய் இருந்தது. அறத பழைய கதை.
ஆபாச நகைச்சுவைகள், கவர்ச்சி நடனங்கள் என்று பிரிவியூ பார்த்தவர்களே முகம் சுளித்தார்கள். ஏரியாக்கள் விற்கவில்லை. உனக்கெல்லாம் எதுக்குடா இந்த வேலை என்பது போல் ஜெகதீஷை கேவலமாக பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் போனார்கள். படம் ரிலீஸ் ஆவதே சந்தேகம் என்றார்கள். எப்படியோ முட்டி மோதி 4-5 இடங்களில் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் பெட்டிக்குள் முடங்கியது படு ஃபிளாப். எந்த பத்திரிகையும் விமர்சனம் கூட எழுத மறுத்தன. ஒரு பத்திரிகை படத்தின் பெயரை சின்ன எழுத்தில் போட்டு அடியில் கோழி ஒன்று முட்டை போடுவது போல் கார்ட்டூன் வரைந்து கேலி செய்திருந்தது. குறைந்தபட்சம் கடைத்தெருவில் கூட அவனை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஒரே ஒரு மாணவன் மட்டும் அவனை பார்த்து தெரிந்து கொண்டு, டேய் கோழி மொட்டடா என்று அருகிலிருந்த நண்பனிடம் சொல்லி சிரிக்க ஜெகதீஷ் வேகமாய் நடந்து மறைந்து விட்டான். படம் ஓடவில்லை என்பதை கூறி அவன் போட்ட பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்தார் புரொடியூசர். ஒன்னால ஆனதை பாத்துக்கடா என்றார். அவர் இந்த தொழிலில் பழம் தின்று கொட்டை போட்ட பெரும் முதலை. இவரை ஏமாற்றுவதற்காகவே ஒரு படம் எடுத்தார் போலிருந்தது. கோடி ரூபாயை ஏமாற்றி வாங்கி கொண்டானே தவிர படத்தை பார்த்த போது 30 லட்சம் முழுதாய் செலவழிந்திருக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. ஆக அவனிடம் பேசியதெல்லாம் பொய், மிட்டாய் வார்த்தைகள். கோர்ட் செலவுக்கே பணம் இல்லாமல் வழக்கு எங்கே போடுவது? அசலும் போச்சு, லாபமும் போச்சு என்ற நிலையில் அடுத்த வேளை சாப்பாடே கேள்விக்குறியாயிற்று. சுற்றியிருந்த காக்கைகள் எல்லாம் வேறு இடம் நோக்கி பறந்து விட்டன. வேறு யாரும் சான்ஸ் கொடுக்க மறுத்தார்கள். பசியும் பட்டினியுமாய் நின்றவனை ஸ்வர்ணாதான் சமாதானப்படுத்தினாள். தன் வீட்டுக்கு அழைத்து வந்து சாப்பாடு போட்டாள். ஸ்வர்ணா ஒரு உபநடிகை, அதோடு குரூப் டான்சரும் கூட. தினமும் 50-100 வருமானம் வரும். அதற்காக காலையிலிருந்து மாலை வரை வெயிலில் டான்ஸ் ஆடுவாள். கம்பெனி உணவை சாப்பிட்டு பசியாறுவாள். மாதத்தில் 10 நாள் வேலையின்றி பட்டினியும் கிடப்பாள். அவள் ஒருத்திதான் அவனுக்கு ஆறுதல் சொன்னாள். இந்த ஃபீல்டெல்லாம் உனக்கு சரிப்படாதியா, படிச்ச படிப்புக்கு எதுனா வேலை பாரு என்று அறிவுரை சொன்னாள். தன் சினிமா கனவு இப்படி சிதையும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அர்ச்சனாவுக்குத்தான் செய்த நம்பிக்கை துரோகம்தான் தன்னை இப்படி பாடாய்படுத்துகிறதோ என்ற குற்ற உணர்வில் தவித்தான். அடிக்கடி அழுதான். ஸ்வர்ணா தன் வீட்டிலேயே அவனுக்கு தங்க இடம் கொடுத்திருந்தாள். சினிமா கம்பெனி ஒன்றில் கணக்கெழுதும் வேலைக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தாள். 1000 ரூபாய் சம்பளம் கிடைத்தது. அரை வயிறு சாப்பாடு சாப்பிட முடிந்தது. எந்த முகத்தோடு ஊருக்கு போவது, அர்ச்சனாவை பார்ப்பது என்று புரியவில்லை. கடன்களை எப்படி அடைப்பது? பாவம் அர்ச்சனா என்ன செய்கிறாளோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுகிறாளோ. கடன்காரர்கள் அவளை நெருக்குவார்கள். என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறாளோ. சட், எவ்வளவு மோசமானவன் நான். புத்தி வந்து என்ன பயன்? அப்படியே ஊருக்கு போனாலும் அவள் காரி துப்பி அவனை பார்க்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டால் என்ன செய்வான்? ஜெகதீஷ் குழம்பினான். அதன் பிறகுதான் ஸ்வர்ணாவிடம் கெஞ்சி கூத்தாடி எல்லா விஷயமும் சொல்லி அவளை ஊருக்கு அனுப்பினான். அர்ச்சனா கோவையிலும் இல்லை, திருப்பூரிலும் இல்லை என்று தெரிந்த பிறகு இன்னும் கவலையாயிற்று. அவள் இன்னொருவனோடு போயிருப்பாள் என்பதை ஏனோ நம்ப முடியவில்லை. இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படியா? எழுந்து போய் வேலையை பாரு. ஜெகதீஷ் வேதனையோடு அவளை பார்த்தான். நீ செஞ்சது தப்பு. இப்ப வேதனைப்பட்டு என்ன செய்ய? அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு உன் பொழப்ப கவனி. நீங்க மறுபடியும் சேரணும்னு விதி இருந்தா சேருவீங்க. எனக்கு மகாபலிபுரத்துல ஷூட்டிங் இருக்கு, நான் போறேன். ராத்திரி பார்க்கலாம். ஸ்வர்ணா குளித்து டீ தண்ணியை மட்டும் குடித்து விட்டு மற்ற உபநடிகைகளோடு வேனில் ஏறி போனாள். ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு பிரகாஷ் குழந்தையோடு கிரீச்சுக்குள் வந்தான். அர்ச்சனாவை பார்த்ததும் குழந்தை தாவியது. என்ன அர்ச்சனா, ஒரு வாரம் ஆச்சு, நீ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. நாடு விட்டு நாடு போறதை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்கல. பயமா இருக்கு. என்னால சங்கீதாக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாதே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. 2 வருஷம் நீ அவளோட அங்க இருந்தா போதும். உனக்காக மாசம் 3000 இங்க பேங்க்ல போட்டுடுறேன். நீ திரும்பி வரும்போது உனக்கு அந்த பணம் ரொம்ப உதவியா இருக்கும். நீயே சொந்தமா ஒரு கிரிச் கூட நடத்தலாம். அப்படி நான் மாசம் மாசம் ஒழுங்கா பணம் போடுவேனாங்கிற சந்தேகம் இருந்தா மொத்தமா வேணாலும் இப்பவே அட்வான்ஸா கொடுத்துடுறேன், வாங்கிக்க. சச்ச, நான் அப்படிலாம் சீப்பா நினைக்கிறவல்ல. ஓகே பிரகாஷ், நான் போறேன். எனக்கும் ஒரு இடமாற்றம் தேவைதான். உங்களுக்கு நான் உதவி, எனக்கு நீங்க உதவி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சிங்கப்பூருங்கிற கனவு லோகத்துக்கு என்னை கூட்டிட்டு போறதுக்கு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியாச்சு. பிரகாஷ் சிரித்தான். பாஸ்போர்ட், விசா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். நாளைக்கு அப்ப என்னோட வா. உங்களுக்கு இதெல்லாம் செலவில்லையா? எனக்கு 2000 போதுமே. குழந்தைக்காக நாங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண ரெடியா இருக்கோம், நீ கவலைப்படாத. பிரகாஷ் சந்தோஷமாக கிளம்பி சென்றான். 1 மாதத்தில் எல்லா ஏற்பாடுகளும் முடிந்து அவர்களை விமானம் ஏற்றி அனுப்பினான். ஒரு சின்ன தீவின் பிரம்மாண்ட கட்டிடங்களும் தெருக்களின் அலம்பிவிட்டார் போன்ற சுத்தமும் மனிதர்களின் சுறுசுறுப்பும் வாழ்க்கை வசதிகளும் கண்டு பிரமித்து போனார்கள். இந்திரலோகத்தில் இருப்பது போல் இருந்தது.
பிரகாஷ் மட்டும் வற்புறுத்தாது விட்டிருந்தால் இப்படி ஒரு அழகான இடத்தை காணும் அனுபவம் கிட்டாமலேயே போயிருக்கும். இன்னொரு ஆணாக இருந்தால் மனைவியின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பான். ஆனால் பிரகாஷ் அபூர்வமான புருஷன், மனைவியை மதிப்பவன், அவள் முன்னேற்றம் கண்டு மகிழ்பவன். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சங்கீதா புண்ணியம் செய்தவள். ஜெகதீஷ் பணத்தோடு காணாமல் போனது, அத்தான் தப்பாக நடந்து கொள்ள முயன்றது எல்லாம் பார்த்த பின் ஆண்களின் மீதே ஒருவித வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த வெறுப்பு அர்த்தமற்றது என்று சில ஆண்கள் நிரூபித்தார்கள். முதலில் கோவிந்தன், பிறகு வனிதாவின் அப்பா, இப்போது பிரகாஷ். ஆண்டவன் மிகப்பெரிய கஷ்டத்தையும் கொடுத்துவிட்டு கூடவே அவளுக்கு அவ்வப்போது உதவ சில நல்ல மனிதர்களையும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்த போது சோதனையிலும் சந்தோஷமாக இருந்தது. எல்லோருக்கும் எல்லா கதவுகளும் அடைந்து விடுவதில்லை, ஏதோ ஒரு கதவு திறக்கிறது. ஆஸ்பத்திரி பெரிதாகவும் படு சுத்தமாகவும் இருந்தது. சிங்கப்பூர் மக்கள் மீது பொறாமை ஏற்பட்டது. ஆஸ்பத்திரியை ஒட்டியே வீடு கொடுத்திருந்தார்கள். 2 படுக்கை அறைகள், ஒரு டிராயிங் ஹால், சகல வசதிகளோடும் அமைந்திருந்த கிச்சன் என்று அழகான பிளாட். ஊர் பழக 1 மாதம் ஆயிற்று. 1 வாரம் பகல் டியூட்டியும் 1 வாரம் இரவு டியூட்டியும் மாறி மாறி வந்தது. என்ன அர்ச்சனா, ஸ்வரூப் ரொம்ப படுத்துறானா? புது இடம் உனக்கு பழகிடுச்சா? ஒரு ஞாயிறன்று சாப்பிடும்போது கேட்டாள் சங்கீதா. பிரகாஷும் இங்கே வந்துட்டா நீங்க இங்கே நிரந்தரமா இருந்துடலாம். எனக்கு சம்பளம் கூட வேண்டாம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலைக்காரியா இங்க இருக்க நான் ரெடி. சரிதான், உன்னையே நீ ஏன் தாழ்த்திக்கிற? அப்புறம் நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேனே. பக்கத்துல நடக்கிற டிஸ்டன்ஸ்ல ஒரு இடம் இருக்குது. லேடிஸ்க்கு பியூட்டிஷியன் கோர்ஸ், காஸ்டியூம் டிசைனிங் எல்லாம் சொல்லி தராங்களாம். 1 வருஷம் கோர்ஸ் தான். நீ போய் சேர்ந்துக்கிறியா? நான் எப்படி? குழந்தைய பாத்துக்க வேணாமா? எனக்கு நைட் ஷிஃப்ட் வரும்போது காலையில நான் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாயேன். இந்த பயிற்சி உன் எதிர்காலத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு தோணுது. பணம் ரொம்ப கேட்டா? விசாரிச்சிட்டேன், அவ்வளவு ஒன்றும் அதிகம் இல்ல. ஊர் விட்டு ஊர் கூட்டிட்டு வந்து நான் உனக்கு கொடுக்குற சம்பளம் ரொம்ப கம்மி தான். தவிர நான் எதிர்பார்த்ததை விடவே இப்ப எனக்கு சம்பளம் பேசியிருக்கிறாங்க. அதனால சமாளிச்சிடலாம். நாளைக்கு நான் வந்ததும் நம்ம 2 பேரும் போவோம். வாழ்க்கையில சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். முடிஞ்சதெல்லாம் கத்து வச்சுக்கணும். நாம கத்து வச்சுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கஷ்ட காலத்துல நமக்கு உதவும். அர்ச்சனா நன்றியோடு கண்கலங்க அவளை பார்த்தாள். அடுத்த நாள் போய் பேசி பணம் கட்டி பெயரை பதிவு செய்துவிட்டு வந்தார்கள். நாட்கள் ஓடியது. 1 நிமிடம் கூட வெட்டியாய் கழியவில்லை. குழந்தை ஸ்வரூப்பின் குறும்புகளையும் விஷமங்களையும் வீடியோவில் பதிவு செய்து மாதத்துக்கு ஒரு கேசட் பிரகாஷுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கிட்ட என்னால குழந்தைய பிரிய முடியாதுன்னு சட்டம் பேசின நானு அவரை விட்டு பிரிச்சு இவனை தூக்கிட்டு வந்துட்டேன் பாரு. என் நாட்டம் தானே அவருக்கும் பாசம் இருக்கும். ஆனா என் நாட்டம் பிடிவாதம் பிடிக்காம எவ்வளவு பெருந்தன்மையா பிரிவு துயரதான் தான் மட்டும் ஏத்துக்கிட்டு என்னோட சந்தோஷமா குழந்தைய அனுப்பி வச்சிருக்கிறாரு. சங்கீதா அடிக்கடி புருஷனின் பெருந்தன்மையை வியந்து கொள்வாள். அர்ச்சனா தனது பயிற்சியில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டாள். தலையலங்காரத்திலிருந்து ஆடை அலங்காரம் வரை கற்றாள். தவிர இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு போட்டிகளுக்கான ஆடை, மேடை அலங்காரம், அழகு பொருட்கள் தயாரிப்பது, அது தவிர ஏதேதோ கைவேலைகள் என்று தானே தன்னை கண்டு பிரமிக்கும் அளவுக்கு கற்றுத்தேறினாள். நேரம் கிடைத்த போதெல்லாம் அந்த பயிற்சி நிலையத்தில் பார்ட் டைமாக வேலையும் செய்தாள். தன் கைவண்ணத்தை எல்லாம் சங்கீதாவிடம் காட்டி அவளை மேலும் அழகுபடுத்தினாள். ஊருக்கு போனதும் பிரகாஷ் ஏர்போர்ட்லயே மயங்கி விழணும். யாரோ வராங்க நினைச்சு திரும்பி போனாலும் போயிடுவாரு, அவ்வளோ சமத்து. இருவரும் சிரித்தார்கள். 2 வருடம் உபயோகமாக சந்தோஷமாக ஓடி மறைந்தது. பள்ளியில் சேர்க்கும் வளர்த்தியோடும் மழலை பேச்சோடும் ஸ்வரூப்பை அழைத்து கொண்டு இந்தியாவுக்கு விமானம் ஏறினார்கள். 2 வருடம் பிரிந்திருந்தவனுக்கு ஏர்போர்ட்டில் 2 மணி நேரம் காத்திருக்க முடியவில்லை. சிங்கப்பூர் விமானம் எப்போது தரையிறங்கும் என்று தவியாய் தவித்துக் கொண்டிருந்தான். புதுப்பொலிவோடும் மெருகேறிய அழகோடும் வந்து இறங்கியவர்களை பார்த்ததும் நிஜமாகவே பிரமித்துத்தான் போனான் பிரகாஷ். குழந்தையை வாரி அணைத்தபடி சங்கீதாவையும் அணைத்துக் கொண்டான். அடே அப்பா, சிங்கப்பூர்ல காயகல்பம் சாப்பிட்டீங்களா? 2 பேரும் 7-8 வயசு குறைச்சலா தெரியுறீங்க. அது சரி, உங்க காதோரம் என்ன அதுக்குள்ள 1-2 நர கவலையா? உன்னை பிரிஞ்ச ஏக்கம்தான். வீட்டுக்கு வாங்க, கருப்பா கேடுறேன். உனக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன், வா காட்டுறேன். பிரகாஷ் அவர்களை அழைத்து கொண்டு வழியில் வந்தான். கார் வரிசையில் இருந்த புத்தம் புது சாண்ட்ரோ வண்டியை காட்டி சாவியை அவளிடம் கொடுத்தான். வா, வாங்கினீங்களா? எஸ், என் மகாராணிக்காக இன்னைக்கு தான் முதலா எடுத்துட்டு வந்தேன். சங்கீதா சின்ன குழந்தை மாதிரி காரை தடவி மகிழ்ந்தாள். தடவுனது போதும், ஏறு, வீட்டுக்கு போலாம். அவர் அவசரம் அவருக்கு. ஏறு சங்கீதா, பாவம் 2 வருஷம் காஞ்சி போயிருக்கிறாரு. அர்ச்சனா கிண்டல் அடிக்க சங்கீதாவின் முகம் சிவந்தது. கார் வீடு நோக்கி விரைந்தது. ஏயா, உடம்பு இப்ப தேவையில்லையா? ஸ்வர்ணா அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தபடி கேட்டாள். பரவாயில்ல,
என்ன பரவாயில்லையோ, எல்லாரும் என்கிட்ட என்ன கேக்குறாங்க தெரியுமா? உன் புருஷனுக்கு உடம்பு தேவலையான்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? புருஷன்னு மத்தவங்க சொன்னா போதுமா, நீ சொல்ல வேணாமா? 2 வருஷமா இதே வீட்டுல சேர்ந்து இருக்கிறோம். ஊரு முழுக்க நம்மள புருஷன் பொண்டாட்டியாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தாலியை கட்டிக்கடின்னு தோழிங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீதான் இன்னும் அந்த பொம்பளைய நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அவளுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன் சொன்னா. ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. அவ வருவா. அவளை பாப்போன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஜெகதீஷ் மௌனமாக இருந்தான். இந்த பாருப்பா, உன் பயம் எனக்கு புரியுது. அவ என்னைக்கு வந்தாலும் அந்த நிமிஷம் நான் விலகிக்கிறேன். எனக்கு தாலி கூட முக்கியம் இல்லப்பா. நான் உன்னை உண்மையா விரும்புறேன். சடங்கு சம்பிரதாயம் எதுவும் எனக்கு தேவையில்லை. உன்னோட வாழறது தான் எனக்கு முக்கியம். நான் நல்லவன் இல்ல ஸ்வர்ணா, திருடன், நயவஞ்சகன். தாலி கட்டினவளை தவிக்க விட்டுட்டு வந்தவன். போயும் போய் இந்த புழு மேல ஆசைப்படுறிய? அறிவு கெட்டு போச்சா உனக்கு? உனக்கேத்த ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. முடியாதியா. ஊர் கண்ணுக்கு நான் உன் பொண்டாட்டி தான். நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். படுக்கையில வாழ்ந்தாதான் வாழ்க்கையா? பக்கத்துல வாழ்றேங்கிற சந்தோஷமே எனக்கு போதும். அப்படின்னா நான் இங்கிருந்து போயிடுவா? என்னாலதானே உனக்கு கெட்ட பேரு. என்னையும் ஏமாத்திட்டு போகணும்னு நினைச்சா தாராளமா போ. அப்பவும் நான் இன்னொருத்தனை கட்டிக்க மாட்டேன். ஜெகதீஷ் திகைத்தான். இவ்வளவு தவறுகள் செய்தும் அவனையும் நேசிக்கவும் கலப்படமற்ற அன்பை பொழியவும் ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது! அவன் எந்தவித பதிலும் சொல்லாது திரும்பி படுத்தான். என்னையா கோவமா? ஸ்வர்ணா அவன் தலையை வருடியபடி கேட்டாள். நீ நல்லவ ஸ்வர்ணா, உன்னை கட்டிக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்படி மனசு விட்டு தப்ப ஒத்துக்கிற மனுஷங்க ரொம்ப கம்மி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நல்லவன் ஐயா. உன்னை தவிர வேற ஆம்பளைய இனி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பொண்ணு திரும்பி வந்தா நீ தாராளமா அவ கூட போய்க்க. ஆனா வராட்டி என்ன விட்டுறாதையா. ஸ்வர்ணா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கண் கலங்க ஜெகதீஷின் கரங்கள் அவனையும் அறியாது அவளை அணைத்து கொண்டது. இன்னும் 1 வருஷம் பொறுத்திரு ஸ்வர்ணா. அவ திரும்பி வந்தா கோவைக்குத்தான் வருவா. அங்க என் நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் எனக்கு தகவல் சொல்லுவான். என் உள் மனசு அவ வந்துருவான்னு தான் சொல்லுது. ஒருவேளை நிஜமாவே அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா? மாட்டா. என் தாலி அவ கழுத்துல இருக்கு. ஸ்வர்ணா வாடி போனாள். அவன் தன்னை கல்யாணம் செய்து கொள்வான் என்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அவன் எதற்கு பயப்படுகிறான் என்று தெரியவில்லை. ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டியதற்கா? அவள் பணத்தை மோசடி செய்ததற்கா? அல்லது அவளை நிராதரவாய் விட்டு விட்டு வந்ததற்கா? எதற்கு? எது எப்படியாயினும் நடந்தவற்றை இனி மாற்றிவிட முடியாது. அழித்து சரி செய்யும் தவறாய் இது. இறந்த காலத்தை திருப்பிக் கொண்டு வர யாரால் முடியும்? ஸ்வர்ணா பெருமூச்சு விட்டாள். அவளும் சினிமா ஆசையில் ஊரை விட்டு வந்தவள்தான். கனவு நிர்மூலமாகி வெறும் உபநடிகையாய் 50க்கும் 100க்கும் நாள் முழுக்க ரிஃப்ளெக்டர் ஒளியில் காய்ந்து கொண்டிருக்கிறாள். அரிதாரத்திற்குள் இருக்கும் அவளுடைய நிஜமான முகம் அவளுக்கே மறந்துவிட்டது. எத்தனையோ பேர் அவளை 10ஓடு 11ஆக வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டாலும் யாருக்கும் அவள் பிடி கொடுத்ததில்லை. வளைந்தும் கொடுத்ததில்லை. முதலாக அவள் மனதுக்குள் நுழைந்த ஆண் இவன்தான். இத்தனைக்கும் அவன் செய்த காரியம் கேட்டு முதலில் காரி துப்பியவள் தான் அவள். இருந்தும் ஏன் தன் மனம் அவனை நேசிக்கிறது என்பது அவளுக்கே விந்தையாக இருந்தது. வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் உள்ளுக்குள் பிடிவாதமாய் முகிழ்ப்பதுதான் காதலா? அவன் திருமணமானவன் என்று தெரிந்த பின்னும் என் மனது கிடந்து அடித்துக் கொள்கிறது. அந்த பெண் திரும்பி வந்தால் விட்டுக் கொடுக்க தயார்தான். ஆனால் அப்போதும் நேசிப்பது குறைந்து விடாது. விலகி நின்று நேசிப்பாள். இந்த ஜென்மத்தில் இவனை தவிர வேறு யாராவது அவளால் நேசிக்க முடியுமா? ஸ்வர்ணா அவனுக்காக காத்திருப்பதை சுகமாக நினைத்தாள். 8 அடிக்கு 8 அடி இருந்த அந்த சின்ன வீட்டில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட அவளை தீண்டி பார்க்க விரும்பாத அவனுடைய கண்ணியம் அவளை கவர்ந்தது. அவனிடம் இருந்த ஒரே ஒரு தவறு சினிமா ஆசை. அதுவும் இப்போது இல்லை. அனுபவங்கள் அவனை படம் போட்டிருக்கிறது. இனி அவன் கடைசி வரையில் கண்ணியமான மனிதனாக இருப்பான் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு இருந்தது. இவனுக்காக ஓரிரு வருடம் என்ன, 1000 வருடங்கள் கூட காத்திருக்க அவள் தயார். வாழ்க்கை என்பது தனக்குள் அதிசயங்களையும் அவலங்களையும் ஆச்சரியங்களையும் ஏராளமாக பொதிந்து வைத்திருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றாய் விடுபடும் போது மனிதனுக்கு அனுபவங்களை விதவிதமாக அள்ளித் தருகிறது. அனுபவங்களால் பக்குவப்பட்டுவர் சிலர், இன்னும் அவலமாக ஆகிறபவர்கள் சிலர். நல்ல அனுபவங்கள் என்றால் மகிழ்ச்சியும், மோசமான அனுபவம் என்றால் சோர்வும் அடைபவர்கள் சிலர். எப்படி திருப்பி வைத்தாலும் வடக்கு திசையை காட்டும் காந்த முல்லை போல எத்தகைய மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் நம்பிக்கை இழக்காது நிமிர்ந்து நிற்பவர்கள் மிகவும் அபூர்வம்தான். அர்ச்சனா அப்படி ஒரு அபூர்வ பெண்தான்.
18 வயது வரை நகத்தில் கூட அழுக்குப்படாமல் நாசூக்காய் வளர்ந்த நவநாகரிக பெண்ணாக இருந்தவளை விதி ஒரே ராத்திரியில் புழுதியில் புரட்டி போட்டாலும் கலங்காமல் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டாள். இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டாலும் அதற்காக சோர்ந்து விடவில்லை. அத்தான் தவறு செய்த போது 3 வேளை சோறுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவருக்கு வளைந்து கொடுக்காது, ஒற்றை பைசா கூட கையில் இல்லாது ஏதோ ஒரு நம்பிக்கையில் அங்கிருந்து வெளியேறியவள். அவள் நம்பிக்கைக்கு மதிப்பளித்து தெய்வமும் அவ்வப்போது வெவ்வேறு ரூபங்களில் அவளுக்கு உதவி கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லதற்கே என்று நினைக்கும் பக்குவத்தையும் கொடுத்திருக்கிறது. சங்கீதா, பிரகாஷ் என்ற அன்பு ஜீவன்களிடம் அவளை கொண்டு வந்து சேர்த்ததற்காக அவள் அந்த தெய்வத்திற்கு நன்றி சொன்னாள். சிங்கப்பூரிலிருந்து திரும்பி வந்த 6 மாதம் வரை அவர்கள் வீட்டிலேயே அவளும் இருந்தாள். அவள் சேமிப்பில் இருந்த பணத்தை கொண்டு அவளுக்கு ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பித்து கொடுத்தான் பிரகாஷ். தன் சுய காலில் அவளை நிற்க வைத்தான். அதன் பிறகு நண்பர் ஒருவர் மூலமாக மும்பையிலும் ஒரு பார்லர் ஆரம்பிக்க அவன்தான் உதவினான். 2 பார்லரையும் என்னால் பார்த்துக்க முடியுமா? அவள் தயங்கினாள். மும்பைல நீ இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம். அங்க இடம் கிடைக்கிறதே கஷ்டம். உன் அதிர்ஷ்டம் பகடி கூட அதிகம் இல்ல. இங்க உதவிக்கு ஒரு ஆளை போட்டுட்டு கொஞ்ச நாள் அங்க இரு. அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதை வித்துட்டு இங்கேயே கூட செட்டில் ஆயிடலாம். வாழ்க்கையில மேல போற வழியைத்தான் பார்க்கணும் அர்ச்சனா. எதுக்கு எங்க மதிப்பு இருக்கோ அங்க போயிடணும். ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணுது. அதுக்கு அங்க இன்னும் சான்ஸ் அதிகம். தன்னம்பிக்கை இருக்கிறவனுக்கு வேற துணையே அவசியம் இல்லை. பிரகாஷ் அவளுக்கு தைரியம் கொடுத்து அனுப்பி வைத்த வேலை மிக நல்ல வேலை. அவளுடைய பியூட்டி பார்லர் வெகு சீக்கிரத்திலேயே பிரபலமாயிற்று. மும்பை நடிகைகள் அவளை வீட்டுக்கு அழைத்து வீட்டையும் தங்களையும் அலங்கரிக்க சொன்னார்கள். அழகி போட்டிகளுக்கு அவள் டிசைன் செய்த ஆடைகள் பெரும் வரவேற்பை பெற்றன. வெறும் அர்ச்சனா லோக்நாத் என்ற பெயரில் பிரபலமாக ஆரம்பித்தாள். அழைப்பு மணி ஒலிக்க கதவை திறந்த சங்கீதா குப்பென்று மலர்ந்தாள். ஹாய் அர்ச்சனா, ஹவு ஸ்வீட். பிரகாஷ் வாங்களேன், யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஹலோ அர்ச்சனா, வா வா வா. என்ன மும்பை தென்றல் சென்னை பக்கம் வீசி இருக்கு, உங்களெல்லாம் பார்க்கத்தான். சங்கீத், மேடத்துக்கு டாப் கிளாஸ் டின்னர் ரெடி பண்ணு. இந்த விவிஐபி வந்திருக்கிறது தெரிஞ்சு எவனாவது பத்திரிகைக்காரன் பேட்டிக்கு வந்து நம்ம டைமை சாப்பிட்டுட போறான். நான் போய் கதவை நல்லா லாக் பண்ணிட்டு வரேன். கிண்டலா? அர்ச்சனா பொய்யாக முறைத்தாள். போன வாரம் உன் பேட்டி படிச்சேன் விமன்ஸ் எரால, தூள். ஆனா பர்சனல் கேள்வி கேட்க கூடாதுன்னு ஏன் கண்டிஷன் போட்டுட்ட? என் சொந்த வாழ்க்கையை எதுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்? சில நேரம் நம்ம சொந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு பாட புத்தகமா அமைஞ்சிரும். உன் வாழ்க்கை அப்படித்தான். தோத்து போற எல்லாருக்கும் அதுல இருந்து எப்படி ஜெயிக்கிறதுங்கிற பாடம் கிடைக்கும். அதனால வெளிச்சம் போட்டு காட்டுறதுல ஒரு தப்பும் இல்லை. சரி, ஒரு சுயசரிதை எழுதிடுறேன் போதுமா? தாராளமா எழுது. நல்ல ஆஃப்செட் அட்டையோட நானே வேணும்னாலும் பப்ளிஷ் பண்றேன். அர்ச்சனா சிரித்தாள். ஆனா சுயசரிதையோட முடிவு எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? சுபம்னு முடியணும். அர்ச்சனா லோக்நாத், அர்ச்சனா டேஷ் டேஷ்னு ஆகணும். அர்ச்சனா புருவம் சுருக்கினாள். புரியல. நீ மறுபடியும் ஒரு துணையை தேடிக்கணும்னு சொல்ற. எதுக்கு மறுபடியும்? தோத்து போகவா? போதும்பா, நான் பட்ட பாடெல்லாம் போதும். இனி எந்த ஆணையும் நம்புறதா இல்ல. அப்படி சொல்லாத அர்ச்சனா. உங்க அப்பாவும் நானும் கூட ஆம்பளைங்க தான். ஓ சாரி பிரகாஷ், வெரி சாரி. என்ன தெரியாம சட்டுன்னு ஏதோ சொல்லி உங்க மனசை புண்படுத்திட்டேன். பரவாயில்ல விடு. நான் இப்ப வந்தது எதுக்கு தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுப்போ. ஒரு ஹிந்தி படத்துக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணி தர கேட்டிருக்காங்க. பெரிய பட்ஜெட் படம். எனக்கு பயமா இருக்கு. சினிமானாலே அலர்ஜியா இருக்கு. ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அட்வான்ஸே 2 லட்சத்தை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. உங்களை கேட்காம நான் எது பண்ணிருக்கேன்? அதான் வந்துட்டேன். அட பைத்தியமே, ஒரு மனுஷனை பிரபலமாறதோட உச்சக்கட்ட வளர்ச்சியே சினிமா தான். பேரு புகழ் பணம் எல்லாமே அங்கதானே. முதல்ல போய் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. சினி ஃபீல்ட்னாலே பயமா இருக்கு பிரகாஷ். அதனால தானே நான் இந்த அளவு கஷ்டப்பட்டேன். அதே சினிமாவால தான் நீ வாழ்ந்தணும்னு இருக்கட்டுமே. என்னோட நீங்களும் வாங்க. எனக்கும் மனுஷங்க இருக்காங்கன்னு காட்டிக்க வேணாமாண்ணா? அதை சொல்லு. சரின்னு சொல்லலாம். எப்ப வரணும்னு சொல்லு, வந்துடுறோம். நாளைக்கு டிக்கெட் கிடைக்க வேணாமா? புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சரிதான், எல்லா முன்னேற்பாடும் பண்ணிட்டு தான் வந்தியா? பிரகாஷ் சிரித்தான். உங்களுக்கு இப்ப வெக்கேஷன் தானே. ஸ்வரூப் கூட 1 மாசமாவது நான் இருக்கணும். சங்கீதாவையும் 1 மாசம் லீவ் போட சொல்லிட்டு எல்லாரும் என் கூடவே வந்து இருக்கிறீங்க. அவ்வளவுதானே, கவலையை விடு. போய் தொலைங்கடான்னு நீ சொல்ற வரைக்கும் அங்க இருந்து உன்னை படுத்துடுறோம். மாட்டேன், இன்னும் இருங்கடான்னு தான் கதறுவேன். அன்றிரவு 1 மாதத்துக்கு தேவையான துணிமணிகளை சங்கீதா 2 சூட்கேஸில் திணிக்க, பாதி வீட்டையே மூட்டை கட்டிடாத தாயே, பிளைட்ல இருந்து இறக்கி விட்டுற போறான் என்று கிண்டல் அடித்தான் பிரகாஷ். ஸ்வரூப்போடு அர்ச்சனா சீரியஸாக செஸ் ஆடி தோற்று கொண்டிருக்க, ஒவ்வொரு தோல்விக்கும் அவள் முகத்தில் ஒவ்வொரு வர்ணமாய் ஸ்கெட்ச் பெண்ணால் பூசினான் ஸ்வரூப்.
வானவில்லின் துண்டொன்று மண்ணில் வந்து என்று அவள் முகத்தை பார்த்து கேலியாய் பாடினான் பிரகாஷ். அந்த சந்தோஷத்தை அப்படியே பேக் பண்ணி கொண்டு மறுநாள் மும்பைக்கு பறந்தது விமானம். முன்னிருக்கையில் குழந்தையோடு சங்கீதாவும் பிரகாஷும் அமர, அர்ச்சனாவின் சீட் ஒரு இருக்கை தள்ளி பின்னால் இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ. பக்கத்தில் குரல் கேட்க திரும்பினாள். பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த வடக்கிந்திய இளைஞன் அவளையும் தன் கையில் இருந்த விமன்செரா புக்கையும் மாறி மாறி பார்த்தான். இது நீங்க தானே? ஆங்கிலத்தில் கேட்டவன் குரலில் ஒரு கம்பீரம் இருந்தது. ஓ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்களோடையே பிரயாணம் செய்யறது வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். உங்க பேரு? ராகேஷ். என்ன பண்றீங்க? ஐ எம் அன் ஆர்கிடெக்ட். ஓ, மும்பைல தான் இருக்கீங்களா? சென்னையில ஒரு பில்டிங் டிசைன் பண்ண வந்தேன். நீங்க ட்ரெஸ் டிசைனர், நான் பில்டிங் டிசைனர். ஆனா உங்க அளவுக்கு பிரபலம் இல்ல, பத்திரிகையில பேட்டி எல்லாம் கொடுத்தது இல்ல. அது சரி, இருந்தாலும் உங்க உயரம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாதா? அர்ச்சனா சிரித்தாள். என் உயரம் தானே, சரியா 6 அடி 1 அங்குலம். நான் அந்த உயரத்தை சொல்லல. அர்ச்சனா சிரிப்பை அடக்க முயன்று தோற்றாள். இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்களேன். மை காட், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல, ப்ளீஸ் விட்டுடுங்க. அர்ச்சனா கை கூப்பி மறுத்தாள். ஓகே, விட்டுடுறேன், வித் ஒன் கண்டிஷன். என்ன? மும்பைல என் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வரேன்னு சொல்லுங்க, விட்டுடுறேன். இன்னும் 1 மாசத்துக்கு என் வீட்லயே விருந்தாளிங்க இருப்பாங்க, நான் எங்கிருந்து வரது? அப்போ என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, ஒரே ஒரு நாள் கெஸ்டா நானும் வரேன். இதென்னடா தர்ம சங்கடம் என்று சிரித்தவள் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் அவனை பார்த்தாள். யார் என்ன என்றே தெரியாமல் எப்படி ஒருவனை வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்பது? அவள் நினைப்பது புரிந்தாற்போல் அவன் சிரித்தான். புரியுது, முன்பின் அறிமுகம் இல்லாதவனை எப்படி வீட்டுக்கு கூப்பிடுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க, சரியா? அதெல்லாம் இல்ல, ஆனா பரவாயில்ல, உங்களை நான் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க விரும்பல. இது என் அட்ரஸ் கார்டு. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப என் வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வாங்க, சந்தோஷப்படுவேன். என் வீட்டுல நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறோம். அவன் தன் பிரீஃப் கேஸை திறந்து விலாச அட்டை ஒன்றை எடுத்து நீட்ட அவள் அதை வாங்கி கைப்பையில் பத்திரமாய் வைத்தாள். மும்பையில் இறங்கி வீட்டுக்கு வந்ததுமே அவனை மறந்து போனாள். ஆனால் அவன் அவளை மறக்கவில்லை. 1 மாதம் சந்தோஷமும் சிரிப்பும் கும்மாளமாய் நகர்ந்தது. முதல் படத்துக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாள் அர்ச்சனா. 1 மாதம் கழித்து அவர்கள் புறப்பட்டு சென்ற போது அழுகை வந்தது. அட்வான்ஸ் பணத்தில் சங்கீதாவுக்கு அழகிய நெக்லஸும், பிரகாஷுக்கு மோதிரமும், ரிஸ்ட் வாட்சும், ஸ்வரூப்புக்கும் விதவிதமான பொம்மைகளும் உடைகளும் வாங்கி கொடுத்தாள். படவேலைகள் ஆரம்பித்தன. உதவிக்கு 2-3 பேரோடு வேலைகளை துவங்கினாள். கதைக்கேற்ப இயக்குனரிடம் அடிக்கடி கலந்து பேசி ஒவ்வொரு காட்சிக்குமான உடைகளை முதலில் வரைந்தாள். டைரக்டர் ஓகே சொல்ல சொல்ல அவைகளை தயார் செய்தால் படத்தின் ஸ்டில்கள் பத்திரிகைகளில் வெளியான போது கதாநாயகியின் காஸ்டியூம் பார்த்து இன்னும் 4-5 திரைப்படங்கள் புக் ஆயிற்று. படுபிசியானாள் அவள். மூச்சுவிட நேரமின்றி உழைத்தாள். முதல் படம் வெளியாகி பத்திரிகைகள் அவள் உடையலங்காரத்தையும் கட்டம் கட்டி பாராட்டியது. பணம் குவிந்தது. பரிசுகளும் விருதுகளும் கொடுத்து சினிமா பத்திரிகைகள் அவளை கௌரவித்தன. எந்த சினிமா ஜெகதீஷை படுகுழியில் தள்ளியதோ அதே சினிமா அவளை உச்சியில் நிறுத்தி மலர் கிரீடம் சூட்டியது. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் என்று எல்லா மொழி படங்களும் புக் ஆயிற்று. போதாததற்கு இவளது முதல் படத்தின் சிறப்பான காஸ்டியூம் டிசைன் பார்த்து ஒரு ஆங்கில படத்தில் பணியாற்றும் வாய்ப்பும் வந்தது. பணம் நிறைய சேர்ந்ததும் சொந்தமாய் ஒரு வீடு கட்டும் ஆசை வந்தது. நல்ல ஆர்கிடெக்ட் வேண்டுமே என்று நினைத்த போது ராகேஷின் நினைவு வந்தது. விசிட்டிங் கார்டுகளை செருகி வைத்திருந்த அட்ரஸ் ஆல்பம் புக்கை எடுத்து பிரித்தாள். ஒவ்வொரு விசிட்டிங் கார்டாக தூக்கி நகர்த்தினாள். 6 வரிசையில் முதல் ஆளாக ராகேஷின் பெயர் இருந்தது. அந்த டெலிபோன் எண்களை பார்த்து தன் செல்போனில் எண்களை அழுத்தினாள். எஸ், ராகேஷ் ஹியர். கம்பீரமான குரல் காதில் கேட்க அர்ச்சனா முகம் மலர்ந்தாள். ஐ எம் அர்ச்சனா. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன நினைவு இருக்கா? சரி, சாரி, அர்ச்சனான்னு எனக்கு யாரையும் தெரியாது. ஆனா அர்ச்சனா லோக்நாத்த தெரியும். அவள் திகைக்க மறுமுனையில் அவன் சிரித்தான். சொல்லுங்க அர்ச்சனா, இன்னைக்கு திலப்பனல்ல எனக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ்னு பலன் போட்டிருந்தான். சரியா தான் இருக்கு. 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு என் நினைவு வந்திருக்கேன். நான் பாக்கியம் பண்ணவன் தான். அர்ச்சனா கூச்சத்தோடு சிரித்தாள். எனக்கு உங்களை பார்க்கணுமே மிஸ்டர் ராகேஷ். வித் பிளஷர். எப்ப வேணா வாங்க. நாளைக்கு வரலாமா? தாராளமா. என்னோட சேர்ந்து லஞ்சு சாப்பிட்றதா இருந்தா வாங்க. சரி, வரேன். அவள் சிரித்தபடி போனை கட் பண்ணி கீழே வைத்தாள். மறுநாள் காலை 10 மணிக்கு அவன் வீட்டுக்கு போனாள். வாசலிலேயே அவன் அவளுக்காக காத்திருந்து வரவேற்றான். வா, வீடு ரொம்ப அழகா இருக்கு. எனக்காக நானே டிசைன் பண்ண வீடு. வாங்க, சாப்பிட்டுட்டே பேசலாம். அவன் சாப்பாட்டு மேஜைக்கு அவளை அழைத்து சென்றான். உங்களுக்காக நான் செஞ்ச நலபாகம். நீங்களா? ஏன் சமையலுக்கு ஆள் இல்லையா? அம்மா இருக்காங்க, நீங்க இருந்தாங்க, இப்ப இல்ல. மை காட், என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்கன்னு புடுங்கினாங்க. முடியாதுன்னு அவங்களுக்கு அட்டாக் வந்துருச்சு, போயிட்டாங்க. சீரியஸா தான் சொல்றீங்களா?
ஹார்ட் அட்டாக் வந்தது நிஜம். அவங்க என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதும் நிஜம். ஏன் கல்யாணம் செஞ்சுக்கல? கல்யாணத்தை நான் மட்டும் முடிவு செஞ்சா போதுமா? சம்பந்தப்பட்ட பொண்ணும் செய்ய வேண்டாமா? ஓ, காதலா? யார் அந்த பொண்ணு? உங்களை கல்யாணம் செஞ்சுக்க அவளுக்கு கசக்குமா? தெரியல. அந்த பொண்ணுகிட்ட இந்த கேள்வியை கேட்டு சொல்லுங்களேன். அட்ரஸ் கொடுங்க, கேட்டா போச்சு. போகும்போது தரேன், முதல்ல சாப்பிடுங்க. அவன் இருவருக்கும் பரிமாறினான். எனக்கு ஒரு வீடு கட்டணும் ராகேஷ். கட்டிடலாமே. நீங்க தான் டிசைன் பண்ணி தரணும். அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. நாளைக்கு வந்து லொகேஷன் பாக்குறீங்களா? எவ்வளவு செலவாகும்னு ஒரு எஸ்டிமேஷனும் எனக்கு வேணும். செஞ்சிடுவோம். 1 மணி நேரம் கழித்து அவள் கிளம்பும் போது அவன் ஒரு கவரில் வைத்து பெண்ணின் விலாசத்தை கொடுக்க அவள் அதை வாங்கி கைப்பையில் வைத்தாள். அடுத்தடுத்து வந்த ஏகப்பட்ட வேலை தொந்தரவில் அதை மறந்தும் போனாள். அவன் லொகேஷன் பார்த்து வீட்டை வடிவமைத்து கொடுத்து அஸ்திவாரம் போடப்படும் வரை கூட அந்த பெண்ணின் நினைவு வரவில்லை. அவனும் பிறகு அதை பற்றி பேசவில்லை. வீடு அழகாக இருந்தது. ஸ்பெஷல் கவனம் செலுத்தி வீட்டை வடிவமைத்திருந்தான் ராகேஷ் என்பது அது கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் தெரிந்தது. உள் அலங்காரங்களை அவளே செய்தாள். மிக நெருங்கியவர்களை மட்டும் அழைத்து கிரகப்பிரவேசம் செய்தாள். சங்கீதாவும் பிரகாஷும் 1 வாரம் முன்னதாகவே வந்து விட்டார்கள். ராகேஷை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அர்ச்சனா. கம்பீரமும் கலகலப்பும் நகைச்சுவை உணர்வும் சம விகிதத்தில் கலந்திருந்த அவனை பிரகாஷுக்கு மிகவும் பிடித்து விட்டது. இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஆச்சரியமா இருக்கு. பொண்ணுங்கெல்லாம் இப்படி விட்டு வச்சிருக்கிறாங்க. எந்த பொண்ணும் என் மனச கவரலையே. ஆனா இப்பதான் ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. வெரி குட். ஹூஸ் தட் லக்கி லேடி? அப்படி இல்ல, அவளுக்கு என்ன பிடிச்சா நான் தான் அதிர்ஷ்டசாலி. ஓஹோ, எதிர்பக்க ரிசல்ட்டே இன்னும் தெரியலையா? எங்க இருக்காங்க அவங்க? என்ன செய்யறாங்க? யார பத்தி விசாரிக்கிறீங்க பிரகாஷ்? அர்ச்சனா டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வந்து வைத்து விட்டு கேட்டாள். இவருக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்போதுதான் அவளுக்கு அவன் கொடுத்த அந்த பெண்ணின் விலாச அட்டையின் நினைவே வந்தது. ஓ சாரி மிஸ்டர் ராகேஷ், நான் போய் பேசுறேன்னு சொன்னதை சுத்தமா மறந்துட்டேன். ராகேஷ் பதில் சொல்லாது சிரித்தான். கவலைப்படாதீங்க ராகேஷ், நானும் அர்ச்சனாவுமே போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வரோம். அர்ச்சனாவை விட உங்களை நான் அதிகம் நம்புறேன் பிரகாஷ். ராகேஷ் சொன்னதன் அர்த்தம் புரியாமல் விழித்தாள் அர்ச்சனா. கிரகப்பிரவேசம் முடிந்து அலுப்பு தீர ஒரு நாள் தூங்கி எழுந்த பிறகு பிரகாஷ் ராகேஷ் கொடுத்த விலாச அட்டையை அர்ச்சனாவிடம் கேட்டான். கொடுத்த 6 மாசமாச்சு. ஒரு நிமிஷம் தேடி எடுத்துடுறேன். அர்ச்சனா தன் அலமாரி முழுக்க தேடி அன்று அவன் கொடுத்த கவரை ஒரு வழியாக கண்டுபிடித்து கொண்டு வந்தாள். இந்தாங்க. இன்னும் பிரிக்க கூட இல்லையா? நல்ல பொண்ணு போ. ஹெல்ப் பண்ற லட்சணம் இதானா? நான் என்ன செய்யட்டும்? அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அர்ச்சனா அங்கங்கு இருந்த காலி டீ கோப்பைகளை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு செல்ல பிரகாஷ் அந்த கவரை பிரித்து உள்ளிருந்த விலாச அட்டையை எடுத்து பார்த்தவன் ஒருவித சிரிப்போடு அதை சங்கீதாவிடம் காட்டினான். இங்க வா அர்ச்சனா. சங்கீதா அவளை அழைத்தாள். என்ன? ராகேஷ் சொல்ற பொண்ணு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவதான் அர்ச்சனா. அப்படியா? யாரு? எங்க இருக்கா? அந்த பொண்ணு ராகேஷுக்கு கனக்கச்சிதமான ஜோடியா இருப்பா. மும்பைல எனக்கே தெரியாத பொண்ணு சென்னையில இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ முதல்ல சென்னையில தான் இருந்தா, அதான் பார்த்தேன். ராகேஷ் எப்படிப்பட்டவர் அர்ச்சனா? ரேமன்ல விளம்பரத்துல சொல்ற மாதிரி கம்ப்ளீட் மேன்னு சொல்லலாம். அப்போ அந்த பொண்ணு லக்கின்னு சொல்லு. சந்தோஷம் என்ன அதுல? எங்களுக்கு ஒரு சந்தேகமும் இல்ல. நீயே சொன்னப்புறம் என்ன சந்தேகம்? பொண்ணு எப்படி? நல்ல டைப்பா? கம்ப்ளீட் உமன்னு சொல்லலாம். அப்புறம் என்ன, போய் பொண்ணோட அபிப்பிராயத்தை கேட்டுற வேண்டியதானே? அதான் கேட்டாச்சே. பிரகாஷ் சிரித்தபடி சொல்ல அர்ச்சனா வியப்போடு அவனை பார்த்தாள். அவர்கள் ஏதோ பூடகமாய் பேசுகிறார்கள் என்பது புரிந்தாலும் முழுவதும் புரியவில்லை. பொண்ணு யாருன்னு நீயே பாரு. பிரகாஷ் அந்த விலாச அட்டையை நீட்ட வாங்கி பார்த்தவள் முகம் குப்பென்று வியர்த்து சிவந்தது. விளையாடுறீங்களா நீங்க? பிரகாஷை பார்த்து கோபத்தோடு கேட்டாள். எங்களை பார்த்தா அப்படியா தோணுது? இதெல்லாம் நடக்காது பிரகாஷ். ஏன் இப்படியே இருந்துடுறதா உத்தேசமா? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. அர்த்த ராத்திரியில உன்னை அம்போன்னு விட்டுட்டு பணத்தோட ஓடி போனவன புருஷன்னு சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே பாழடிச்சுக்காத. அப்படி இல்ல, ஆனாலும் இது நடக்காது. ராகேஷ் கிட்ட சொல்லிருங்க. ஒண்ணு செய்ய அர்ச்சனா, நீ கண்ணை மூடிக்கிட்டு படுக்கும்போது எந்த முகம் உன் நினைவுக்கு வந்து சந்தோஷப்படுத்துது, எது சங்கடப்படுத்துதுன்னு பாரு. ராகேஷ் முகம் சந்தோஷப்படுத்துதுன்னா தோணுச்சுன்னா உன் வேஷத்தை கலைச்சிட்டு அக்செப்ட் ஹிம். பொய்யும் போலித்தனமும் வேண்டாமே. உன் மனசு சொல்ற நிஜத்தை ஏத்துக்க. உன்னை பக்குவப்படுத்திக்கிறதா உனக்கு நல்லது. நாங்க உன் வில்விஷர் தான்னு நீ நம்புனா இந்த யோசனையை ஏத்துக்க. இல்லாட்டி உன் நட்பு கூட போலியோன்னு நாங்க சந்தேகப்படுறதை தவிர வேற வழி இல்லை. பிரகாஷ் அவளை தனிமையில் விட்டுவிட்டு மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு நண்பர் ஒருவரை பார்க்க கிளம்பி விட்டான். ஸ்வர்ணா ஏதோ சினிமா பாட்டை முணுமுணுத்தபடி சமைத்துக் கொண்டிருந்தாள்.
முதல் நாள் ஷூட்டிங்கில் வழக்கத்தை விட அதிக பணம் கிடைத்திருந்தது. ஷூட்டிங் ஷூட்டிங் என்று ஒரு வாரமாய் ஓடியதில் ஒழுங்காக சமைக்க கூட முடியவில்லை. பாவம் ஜெகதீஷ், அவன் நாக்கு செத்து விட்டதா தெரியவில்லை. எது போட்டாலும் குற்றம் குறையின்றி சாப்பிட்டு செல்கிறான். ஷூட்டிங் முடிந்து வரும்போதே நிறைய காய்கறிகளும் மசாலா சாமான்களும் வாங்கி வந்திருந்தாள். அவனுக்காக பார்த்து பார்த்து காரசாரமாக சமைத்தாள். அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. யார் இந்த ஜெகதீஷ்? இவனுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த விதி அவனை சந்திக்க வைத்தது? இந்த நட்பு கட்டில் வரை போகுமா அல்லது பாதியில் நின்று விடுமா? இப்படி பதில் தெரியாத கேள்விகள் அவளுக்குள் ஏராளமாய் முளைத்து விடை தெரியாமலே வாடின. கூடவே ஏக்கமும் கவலையும் கூட ஏற்பட்டன. காத்திரு என்று அவன் சொன்ன 1 வருடத்திற்கு பதில் 2 வருடம் ஓடிவிட்டது. அந்த பெண் அர்ச்சனாவை பற்றி சுத்தமாக ஒரு தகவலும் இல்லை. வருடம் 5 முடிய போகிறது. இனியும் அவள் வருவாள் என்ற நம்பிக்கை ஸ்வர்ணாவுக்கு இல்லை. அதே நேரம் அவன் இன்னும் நம்பிக்கை கொண்டு இருக்கிறானா என்று தெரியவில்லை. அப்படியே அவள் வந்தாலும் கோவைக்கு அல்லவா போவாள்? இவன் இங்கிருப்பது எப்படி அவளுக்கு தெரியும்? ஆனாலும் அங்கும் அவளை அவன் தேடிச் சென்றதாக தெரியவில்லை. யோசித்து பார்த்தால் நடு இரவில் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு ஓடின புருஷனோடு சேர்ந்து வாழ ரோஷமுள்ள எந்த பொண்ணும் விரும்ப மாட்டாள். அதிலும் அர்ச்சனா போன்ற ஏழ்மை என்றால் என்னவென்றே தெரியாத பணக்கார பெண் நிச்சயம் விரும்ப மாட்டாள், மன்னிக்க மாட்டாள். இதையெல்லாம் யார் அவனுக்கு எடுத்துச் சொல்வது? ஒருவேளை அவள் பேரை சொல்லி தன்னை தட்டி கழிக்கிறானோ? அதுவும் தெரியவில்லை. மறுபடியும் மறுபடியும் கல்யாணத்தை பற்றி அவனுக்கு நினைவுபடுத்தினால் காதலுக்கு பதில் கசப்பு ஏற்பட்டு அவன் இங்கிருந்தும் காணாமல் போய் விடுவானோ என்ற பயத்தினால் அதன் பிறகு அவளும் கல்யாணம் செய்து கொள் என்று அவனை நச்சரிக்கவில்லை. இந்த அருகாமையே சுகம் என்று தோன்றிவிட்டது. அவள் மனது எப்போது மாறுகிறதோ மாறட்டும். தாலி என்று கட்டினால்தானா? பெண்ணின் மனம் யாரை விரும்புகிறதோ அவனைத்தான் புருஷனாக நினைக்கும். வெங்காயமும் பூண்டும் போட்டு காரசாரமாய் குழம்பும் கத்திரிக்காய் கார வதக்கலும் செய்து மூடி வைத்துவிட்டு குளிக்க போனாள் அவள். வாழ்த்துக்கள் அர்ச்சனா. ராகேஷ் அவள் கரம் பற்றி குலுக்கினார். தேசிய விருது பெற்ற சந்தோஷம் ரத்தம் முழுக்க நிறைந்திருக்க அர்ச்சனா சிரித்தபடி நன்றி சொன்னாள். முதல் வாழ்த்து அவனிடமிருந்து வந்திருந்தது. அதன் பிறகு செல்போன் சிடுங்கிய வண்ணம் இருந்தது. நன்றி தெரிவித்து அவள் வாய் வலித்தது. ராகேஷ் ஒரு பக்கம் அமைதியாக அமர்ந்து அவள் பட்ட இன்ப அவஸ்தைகளை ரசித்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் மிகவும் அலுப்பாக செல்போனை தற்காலிகமாக துண்டித்து வைத்தாள். அப்புறம் எப்படி இருக்கீங்க ராகேஷ்? நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? எப்படி இருக்கேன்னு. நான் என்ன சொல்ல? அந்த பொண்ணுகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றதா சொன்ன ஞாபகம். அர்ச்சனா கூச்சத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். அன்றைக்கு பிரகாஷ் கண்களை மூடி பரிசோதனை செய்து கொள் என்று சொன்னபடி அவளும் செய்தாள். அவன் சொன்னாற் போல் ராகேஷின் முகம் சந்தோஷத்தை தந்த அதே நேரம் தாலி கட்டி 6வது மாதம் காணாமல் போன ஜெகதீஷின் முகமே மறந்து விட்டார் போல் இருந்தது. அவனை நினைத்த போதே அடிவயிறு கலங்கியது. வீடு வாசல் அனைத்தையும் இழந்து அனாதையாய் வெளியேறிய அந்த நிமிடங்கள் நினைவுக்கு வந்து உடல் நடுங்கியது. அவனை மீண்டும் சந்திக்க நேர்ந்தால் கூட அவனோடு வாழ்வது நிச்சயமாக முடியாது. அப்படி இருக்க அவன் கட்டிய தாலியை மட்டும் எதற்கு சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? பண்பாடு கலாச்சாரம் என்ற போலி வேஷம் எதற்கு? அதைவிட இந்த சுருக்கு கயிறிலிருந்து விடுபட்டு மனதுக்கு பிடித்த மற்றவரோடு வாழ்க்கையை தொடர்வது உத்தமம்தான். ஆனால் பின்னால் இதனால் ஏதாவது சட்ட சிக்கல் ஏற்பட்டால்? என்றேனும் வந்து இவள் என் மனைவி என்று அவன் உரிமை கொண்டாடி மீண்டும் இவள் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தால்? இந்த கவலை அதிகரிக்க ராகேஷுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. என்ன யோசனை அர்ச்சனா? நத்திங். நான் உன்னை வற்புறுத்தல அர்ச்சனா. என் மனச நான் சொன்னாப்புல நீயும் எஸ் ஆர் நோன்னு பளிச்சுன்னு சொல்லிடலாமே. நோன்னு நீ சொன்னா நான் தாங்குவ மாட்டேனாங்கிற பயம் எல்லாம் வேண்டாம். மனசுல நினைக்கிறத சொல்லிடு. அது இல்ல ராகேஷ், என் பிரச்சனை வேற. வேற என்ன பிரச்சனை? என் கடந்த காலம் என்னன்னு தெரியாம நீங்க என்ன விரும்புறீங்க. விரும்பும் போது எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறது உண்மைதான். ஆனா இப்போ எல்லாம் தெரியும். பிரகாஷ் எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அன்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் இப்போ சரின்னு சொன்னா கூட என்னைக்காவது மறுபடியும் அந்த ஆள் வந்து சட்டம் அது இது சொல்லி தொந்தரவு கொடுத்தா? இதுதான் உன் பிரச்சனைனா நாளைக்கே நாம ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணுவோம். எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் ஒரு தீர்வு இருந்துதான் ஆகணும். எனக்கு தேவை உனக்கும் என்ன பிடிச்சிருக்குங்கிறது தான். பிடிக்கலன்னு நிச்சயம் என்னால சொல்ல முடியாது ராகேஷ். தேங்க்யூ அர்ச்சனா, நீ கவலைப்படாத. நாம நாளைக்கு அட்வொகேட்டை பார்க்கலாம். அர்ச்சனா சொல்ல ராகேஷின் முகம் குப்பென்று மலர்ந்தது. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே டெலிபோன் அடிக்க அர்ச்சனா எடுத்து ஹலோ என்றாள். இஸ் இட் அர்ச்சனா லோக்நாத் ஸ்பீக்கிங்? மேடம், நாங்க சன் டிவில இருந்து பேசுறோம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. உங்க இன்டர்வியூ எங்களுக்கு வேணுமே மேடம். எப்போ? நான் வரணுமா இல்ல நீங்க வரீங்களா? நாங்களே வரோம் மேடம். டைம் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வந்தா சௌகரியமா இருக்கும். வந்துடுறோம் மேடம். ரொம்ப நன்றி. யூ ஆர் வெல்கம்.
அர்ச்சனா போனை வைத்துவிட்டு ராகேஷிடம் விஷயம் சொன்னாள். மேடம் கொஞ்ச நாளா பிஸியா தான் இருப்பீங்க, மாத்தி மாத்தி எல்லா சேனல்ல இருந்தும் வருவாங்க. இந்த சந்தோஷத்துல என்ன மறக்காம இருந்தா சரி. ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் இங்க இருந்தா நல்லா இருக்கும் ராகேஷ். நிஜம்மா? பின்ன பொய்யாவா கூப்பிடுறேன்? வந்துடுறேன், இப்ப கிளம்புறேன். ராகேஷ் துள்ளாத குறையாக புறப்பட்டு சென்றான். வேலையா இருக்கியா ஸ்வர்ணா? ஜெகதீஷின் குரல் பின்னால் கேட்க ஸ்வர்ணா திரும்பினாள். பெரிய வேலைலாம் இல்ல, என்ன வேணும்? போர் அடிக்குது, ஏதாவது சினிமாக்கு போயிட்டு வரலாமா? ஸ்வர்ணா வியப்போடு அவனை பார்த்தாள். கேட்பது ஜெகதீஷ் தானா? கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்ட பிறகு இவளோடு எங்கேயுமே வெளியில் வராதவன் திடீரென்று அப்படி கேட்டதும் மகிழ்ச்சியும் வியப்பும் ஒன்று கலந்து வெளிப்பட்டது. போலாமா? இதோ வந்துட்டேன். என்ன படம்? ஏதோ ஒரு படம், நீ கிளம்பி வா. அவன் கொடியில் தொங்கிய ஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டான். அடுத்த அரை மணியில் பெருமை முகத்தில் மிளிர எல்லோரும் பார்க்கிறார்களா என்று ஓரக்கண்ணால் எல்லோரையும் பார்த்தபடி அவனோடு நடந்தாள். சாந்தியில் கும்பல் அலைமோதியது. ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டப்பட்டிருந்தது. பக்கத்தில் தேவிக்கு போனால் அங்கும் இதே கதைதான். செக் போ என்றாகியது. இப்ப என்ன செய்ய? ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டு பீச்ல உட்காந்துட்டு போயிடுவோம். அதை விட வீட்டுக்கு போனா டிவிலையாவது ஏதாவது சினிமா பார்க்கலாம். பண்ணி வச்ச சமையலும் வீணாகாது. சொர்ணா சொல்ல ஜெகதீஷ் மறுக்கவில்லை. இருவரும் வீட்டுக்கே திரும்பி வந்தார்கள். சூடா கொஞ்சம் காஃபி இருந்தா கொண்டு வாயேன். ஜெகதீஷ் சொல்லிவிட்டு டேபிளின் மீது இருந்த டிவியை போட்டான். சன் டிவியில் ஏதோ ஒரு காமெடி சீரியல் ஓடிக்கொண்டிருந்தது. மற்ற சேனல்களில் ஏதோ ஒரு பெண் மாற்றி மாற்றி அழுது கொண்டிருக்க மீண்டும் சன் டிவியில் வைத்துவிட்டு உட்கார்ந்தான். சீரியல் முடிந்து அடுத்த நிகழ்ச்சிக்காக போராட்டங்கள் வெற்றிகள் என்று டைட்டில் போட போட்டியாளர்கள் ஒரு சின்ன உரைக்கு பிறகு யாரையோ அறிமுகப்படுத்த கேமரா ஒரு பெண்மணியை போக்கஸ் செய்தது. திரையின் முழு அளவுக்கும் சிரித்த அர்ச்சனாவை பார்த்ததும் ஜெகதீஷ் திடுக்கிட்டு எழுந்து நின்று விட்டான். அவளை இமைக்காமல் பார்த்தான். அர்ச்சனா தானா? ஆமாம், அவளேதான். அவள் எப்படி டிவியில்? பேட்டி எடுக்கப்படும் அளவுக்கு பெரிய ஆளா அவள்? எப்படி? ஆனால் ஸ்வர்ணா காஃபியோடு வந்தாள். எங்க சினிமா ஏதாவது வைக்கிறதானே என்றபடி டிவியை திருப்ப போக இதுவே இருக்கட்டும் என்று அவளை தடுத்தான். சரி பாருங்க, நான் சாப்பாட்டை சுட வைக்கிறேன். ஸ்வர்ணா காஃபியை கொடுத்து விட்டு போக ஜெகதீஷ் டிவி அருகில் அமர்ந்தான். உங்கள் கடந்த கால வாழ்க்கை பற்றி சொல்லுங்களேன், பேட்டியாளர் கேட்க அர்ச்சனா ஒரு வினாடி மௌனம் சாதித்துவிட்டு, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது முதல் அவர் அவசரப்பட்டு தனக்கு மிகச் சிறிய வயதிலேயே கல்யாணம் செய்ததிலிருந்து ஆரம்பித்து இன்று தேசிய விருது வாங்கியிருப்பது வரை சுருக்கமாக உணர்ச்சிகள் ததும்ப தன் முன்கதை சுருக்கத்தை கூறி முடித்தாள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் கணவரை பார்க்கவே இல்லையா? ஒரு நிமிஷம், கணவர்னு சொல்ல வேண்டாம். தாலி கட்டி விட்டதுனால மட்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கணவனாகி விட முடியாது. கணவன்ற ஸ்தானத்துக்கு நிறைய கடமைகள் இருக்கு. மனைவியை நேசித்தல், மதித்தல், பாதுகாத்தல், இப்படி நிறைய கடமைகள். இவற்றில் ஒன்று குறைஞ்சாலும் அவன் நல்ல கணவன்னு சொல்ல முடியாது. எனக்கு தாலி கட்டியவர் இதுல எந்த கடமையுமே செய்யாதவர். அவர் எப்படி என் கணவர் நான் சொல்ல முடியும்? இருந்தாலும் கூட ஒரு விதத்துல அவருக்கு நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி கடனா? எப்படி மேடம்? அந்த மனுஷர் மட்டும் அன்னைக்கு என்ன நிர்கதியா விட்டுட்டு ஓடி போலன்னா இன்னைக்கு இந்த வளர்ச்சியும் புகழும் விருதுகளும் பெற்று உங்களுக்கு பேட்டி அளிச்சிட்டு இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். அந்த வரைக்கும் என்னுடைய இன்றைய இந்த புகழுக்கும் வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் மன உறுதிக்கும் பாதை போட்டு கொடுத்தவர் அவரே. அந்த மனுஷரை மீண்டும் மீண்டும் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா இதுக்காக நான் நன்றி சொல்வேனே தவிர ஏன் ஓடி போனேன்னு நிச்சயமா கேட்க மாட்டேன். ஜெகதீஷ் அயர்ந்து போனான். தான் மெல்ல மெல்ல சுருங்கி புழுவாக மாறி நெளிவது போல இருந்தது. அப்படின்னா உங்க கணவரோ அந்த மனுஷரோடு நீங்க சேர்ந்து வாழ விரும்பல. சேர்ந்து வாழுதல் இனி இயலாது. அப்படின்னா வேற ஒரு திருமணம் பண்ணிக்குவீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது நிஜம். இது காதல் திருமணமா இருக்குமா, இல்லைன்னா என்ன காதலிக்கும் ஒருவரை திருமணம் செஞ்சு கொள்ள இருக்கிறேன். அவர் யாருன்னு சொல்வீங்களா? இவர்தான். அர்ச்சனா கை நீட்ட கேமரா ராகேஷை திரையில் காட்டியது. வாழ்த்துக்கள் மேடம். உங்க திருமணம் எப்போ? முதல்ல எனக்கு நடந்த திருமணத்திலிருந்து சட்டப்படி விடுதலை பெற வக்கீலோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்க திருமணம் நடக்கும். கடைசியா ஒரு கேள்வி, இந்த தேசிய விருது உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்களா? நினைக்கவே இல்லை. ஆயினும் இந்த சந்தோஷத்தை நான் 3 பேருக்கு சமர்ப்பணம் செய்ய விரும்புறேன். முதலாவது திருப்பூர்ல இருந்து டிக்கெட் எடுத்து என்னை பஸ் ஏத்தி விட்ட கோவிந்தன். அடுத்தது என்னை சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போய் சொந்த சகோதரிய போல என் எதிர்காலம் பத்தி கவலைப்பட்டு என்னை அங்க அழகு கலை, ஆடை அலங்காரம், உள்ளலங்காரம்னு எல்லாத்தையும் கற்க வைத்த திருமதி சங்கீதாவுக்கும், இன்னைக்கு வரைக்கும் என்னை நல்ல சிநேகிதியா மதிச்சு எனக்கு அப்பப்போ அறிவுரைகளும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து மும்பைல பியூட்டி பார்லர் ஆரம்பிக்க சொல்லி வற்புறுத்தி, திரைப்பட வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள சொல்லி வற்புறுத்தி, திரைப்பட வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள சொல்லி உற்சாகப்படுத்திய திரு பிரகாஷ், அதாவது சங்கீதாவின் கணவர் பிரகாஷ்,
இந்த 3 பேருக்கும் என் சந்தோஷம் சமர்ப்பணம். அர்ச்சனா கை கூப்பி வணக்கம் கூற பேட்டி முடிந்தது. ஜெகதீஷ் ஸ்தம்பித்து போய் சிலையாய் அமர்ந்திருந்தான். ஒரு நாள் அவன் கைகளுக்கு கிடைத்த முழு வைரம் இன்று ஆதிபராசக்தி எறிந்த காதணி மாதிரி எட்டாத உயரத்தில் முழு நிலவாய் ஜொலித்துக் கொண்டிருப்பது புரிய அதையே பிரமித்து பார்த்து கொண்டிருக்கும் பாமர மனிதன்தான் என்பது புரிந்தது. இனி அந்த நிலவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது மேலும் ஒளிபெற ஒரு அழகான சூரியனை தேர்ந்தெடுத்து விட்டது. நிலவையும் சூரியனையும் தூரத்தில் நின்று ரசிப்பதுதான் உத்தமம். ஜெகதீஷ் இரவு முழுக்க தூங்கவே இல்லை. மறுநாள் முழுக்க அவன் எங்கெங்கோ அலைந்துவிட்டு இரவுதான் வீடு திரும்பினான். என்றுமில்லாத அதிசயமாக ஒரு 10 மல்லிகை பூவோடும் இனிப்புகளோடும் வந்தவனை வியப்போடு பார்த்தாள் ஸ்வர்ணா. என்னப்பா இதெல்லாம், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? இல்ல, கல்யாண நாள். இது வரைக்கும் கொண்டாடினதே இல்லையே நீ. அப்படின்னா அர்ச்சனா கிடைச்சிட்டாளா? இல்ல, பின்ன அந்த நிலவுக்கு ஒரு சிவனோட சிரஸ் கிடைச்சிருக்கு. இனிமே அதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை. என் காலடியில தவம் இருக்கிற ஒரு ஸ்வர்ண விக்கிரகத்தை ஆராதிக்கிறது தான் இனி என் வேலை. ஜெகதீஷ் தன் ஷர்ட் பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் பொட்டலத்தை எடுத்து பிரித்து அதிலிருந்த மஞ்சள் கயிற்றில் கோர்க்கப்பட்ட தாலியை எடுத்தான். ஸ்வர்ணா பிரமித்து போய் பார்க்கும் போதே அவள் கழுத்தில் கட்டி அவளை அணைத்துக் கொண்டான். அவளை விட்ட மாதிரி ஒன்ன விடமாட்டேன் ஸ்வர்ணா என்று நெகிழ்ந்த குரலில் அவள் காதருகில் முணுமுணுத்தான். அர்ச்சனா மலைத்து போனாள். பிரகாஷும் சங்கீதாவும் சிரித்தார்கள். அவர்களுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கில் வாழ்த்து மடல்கள் குவிந்து கிடந்தது. போதுமா, இதெல்லாம் பிரிச்சு பார்க்கவே 1 வாரம் ஆகும். பிரிச்சு தர ஒரு ஆள் போட்டுட்டா போச்சு. யாரு? ராகேஷ சொல்றியா? கொழுப்புதான். இவளா இருந்தா என்னத்தான் வேலை வாங்கியிருப்பா. அதனாலதான் நான் நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கல சங்கீதா சொல்ல மூவரும் சிரித்தார்கள். ஆமா, வக்கீல பார்த்தாச்சா? இனிமேதான். சீக்கிரம் பாத்திர வேண்டியதானே. அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சப்புறம் தானே ஆண்டி. லெட்டர் பாக்ஸ்ல இருந்தது. ஸ்வரூப் இன்னும் 4-5 கவர்களை கொண்டு வந்து தந்தான். அவற்றில் ஒன்று மட்டும் வாழ்த்து மடல் அல்லாத கவராக இருக்க அர்ச்சனா பழுப்பு நிறத்தில் இருந்த அந்த கவரை பிரித்தாள். மதிப்பிற்குரிய அர்ச்சனா அவர்களுக்கு, தங்கள் பேட்டியை சன் டிவியில் பார்த்தேன். என்னை நானே புழுவாக உணர்ந்தேன். எங்கிருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக வாழவும் இன்னும் உயரிய விருதுகளை பெறவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இத்துடன் எனது கையெழுத்திட்ட விடுதலை பத்திரத்தை இணைத்துள்ளேன். நான் இடறி விழுந்த சேற்றில் நீங்கள் செந்தாமரையாய் மலர்ந்து ஒளி வீசுவதை ரசித்து வாழ்த்துகிறேன். இந்த விடுதலை பத்திரத்தை நான் அளிக்கும் திருமண பரிசாக ஏற்றுக்கொள்ளவும். இப்படிக்கு வாழ்த்துக்களுடன் ஜெகதீஷ். அர்ச்சனா அந்த கடிதத்தை திகைப்போடு மீண்டும் ஒரு முறை படித்துவிட்டு பிரகாஷிடம் நீட்ட மற்ற இருவருமே அவனோடு சேர்ந்து படித்தார்கள். அவர்கள் முகத்தில் சந்தோஷம் பரவியது. ஒரு பெரிய பிரச்சனை விட்டது என்றாள் சங்கீதா. இனிமே வக்கீல் எதுக்கு? முகூர்த்த தேதியை குறிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்ற? பிரகாஷ் முகம் மலர கேட்டான். அர்ச்சனா மீண்டும் ஒரு முறை மனதுக்குள் ஜெகதீஷுக்கு நன்றி கூறினாள். முதல் பத்திரிகையை ஜெகதீஷுக்கு தான் அனுப்பணும், அதான் மரியாதை என்று சொன்ன ராகேஷை எல்லோரும் மரியாதையோடு பார்த்தார்கள்.